வணக்கம், மெல்கோஸ் பேசுகிறேன் ஃப்ரம் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கும். நம்ம வந்து டேட்டா சயின்ஸுக்கு தேவையான டேட்டா சயின்ஸு, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் மொத்தமாக அந்த குரூப்புக்குள்ள ஃபண்டமெண்டல் மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். அந்த சீரியலில் வந்து நம்ம வந்து லினியர் அல்ஜிப்ரா படிச்சுட்டு இருக்கோம். லினியர் அல்ஜிப்ரா வந்து நம்ம வந்து வெக்டாரும் ஸ்கேலரும் முடிச்சுட்டு மேட்ரிக்ஸஸ் போயிட்டு இருக்கோம். மேட்ரிக்ஸில் வந்து ஃபண்டமெண்டலாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்மளுடைய டிட்டர்மினன்ட்ஸ் முக்கியமான விஷயம். தீர்மானின்னு சொல்லுவாங்க தமிழில், தீர்மானி. அது டிட்டர்மினன்ட்ஸ் பேர். அது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் 12 ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. அந்த 12 ப்ராப்பர்ட்டியில் வந்து எனக்கு 5 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இன்னைக்கு பேலன்ஸ் ப்ராப்பர்ட்டி மொத்தம் 11 ப்ராப்பர்ட்டி மொத்தம். அதில் வந்து ஆக்சுவலாக 12 சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி குறைச்சாச்சு. ஸோ மொத்தம் 11 ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து போட்டிருந்தோம். 5 ப்ராப்பர்ட்டி வந்து அது பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து பேலன்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு யூடியூப்ல வந்து எடிட் பண்ணாமல் போட்டோம், அப்படியே போட்டோம் நம்ம. அப்புறம் நம்ம நேற்றுக்கு ஒரு 10 நிமிஷம் நேற்றுக்கு என்னென்ன கிளாஸ்ல பார்த்தோமோ அதெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? நேற்றுக்கு கிளாஸ் 6 டேல ஆரம்பிச்சோம். நேற்றுக்கு இல்லை இதான் ஆரம்பிச்சோம். நம்ம வந்து மொத்தம் ஒரு 11 ப்ராப்பர்ட்டி மொத்தம் பார்த்தோம். ஆக்சுவலாக 12 சொல்லிருந்தோம் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக வந்து 2 ப்ராப்பர்ட்டி வந்து சேம் ரிசல்ட் கொடுக்குற வாசி நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, உங்களுக்கு வந்து எடுத்தாச்சு. ஸோ 11 ப்ராப்பர்ட்டி தான் மொத்தமே. இப்போ 5 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இன்டர்சேஞ்ச் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். நம்ம வந்து ஒரு 2 மேட்ரிக்ஸ் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னாக்கா இன்டர்சேஞ்ச் பண்ணப்பட்ட ரெண்டுக்குமே என்னன்னாக்கா சேம் ஆன்சர் கிடைக்கும். டெட் வந்து சேமாக இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா வந்து 2 ரோஸ் வந்து 2 ரோவையோ 2 காலத்தையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னாக்கா வந்து சைன் மாறும். இப்போ -8 டெட்டர்மெண்ட் -8னாக்க வந்து +8 மாறும்னு பார்த்தோம். அப்புறம் 0 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அதில் வந்து எப்படின்னாக்க வந்து அதனுடைய அதனுடைய 2 ரோ இல்லைனாக்கா 2 காலம் வந்து அதனுடைய டிட்டர்மெண்ட் வந்து 2 ரோ 2 காலம் வந்து சேமா இருந்துச்சுனாக்க, அதாவது டூப்ளிகேட் இருந்துச்சுனாக்க 2 ரோ 2 காலம் சேமா இருந்துச்சுனாக்க, அதாவது டூப்ளிகேட் இருந்துச்சுனாக்க டெட் ஸ்கோர்னு பார்த்தோம். அப்புறம் வந்து எல்லா ஒரு 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 மேட்ரிக்ஸ் உள்ள எல்லா ரோ எல்லா காலம் வந்து 0 இருந்துச்சுனாக்க அது பேர் வந்து 0 மேட்ரிக்ஸுமோ இல்லை நெல் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அப்படி இருந்துச்சுனாக்க அதோட டிட்டர்மெண்ட் வந்து 0 வரும்னு பார்த்தோம் உங்களுக்கு. அப்புறம் வந்து மல்டிபிளிகேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணாக்க உங்களுக்கு வந்து தனித்தனியாக 2 மேட்ரிக்ஸ் ஏக்கம் அப்படி இருக்குது. ரெண்டையும் நம்ம வந்து டெட் பண்ணுறோம். ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் வந்து டெட் கண்டுபிடிக்கிறோம். டெட் ஏக்கு வந்து சப்போஸ் 5 ஆன்சர் வருது. டெட் பிக்கு வந்து ஐ மீன் மேட்ரிக்ஸ் ஏக்கு வந்து டெட் 5 வருது. மேட்ரிக்ஸ் பிக்கு வந்து டெட் 6 வருது. இப்போ ஸோ இது வருது. அப்புறம் அப்போ இந்த 2 மேட்ரிக்ஸ் டாட் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம வந்து நம்ம இவங்களும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். வர ரிசல்ட்டுக்கு வந்து டெட் என்னவா இருக்கும்னாக்க நம்மளுடைய மேட்ரிக்ஸ் ஏ டெட்டு மல்டிப்ளை பை நம்மளுடைய மேட்ரிக்ஸ் பி டெட் இருக்கு இல்லையா? நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? நம்மளுடைய மேட்ரிக்ஸ் ஏவுக்கு 5 கண்டுபிடிச்சோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மேட்ரிக்ஸ் பிக்கு 6 கண்டுபிடிச்சோம். மொத்தம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 5 × 6 30 வரும். அதே தான் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன பண்ண போறோம், உங்களுக்கு வந்து டாட் பண்ணிட்டு நம்ம அதனுடைய இதுக்கு வந்து ஏபிக்கு வந்து டெட் கண்டுபிடிச்சாலும் அங்கே 30 வரும். இதுதான் பார்த்தோம் நம்ம. சரியா? இது வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டி சம் ப்ராப்பர்ட்டி வந்து இன்னைக்கு போயிடும் நம்ம. ஓகேவா? சம் ப்ராப்பர்ட்டி வந்து இன்னைக்கு போயிடும் நம்ம. ஓகே, நீங்கள் 7 டே கிளாஸ் நம்ம பண்ணி சம் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். முதல்ல சம் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஜஸ்ட் எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஸோ சம் ப்ராப்பர்ட்டி அது மாதிரி பார்த்துருவோம். என்ன பண்ணுறது பார்த்தோம் சம் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து சம் ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எப்போதுமே உங்களுக்கு. அப்புறம் நம்ம நார்மலாக ஒரு மேட்ரிக்ஸ் பார்த்துருப்போம். நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் என்ன பண்ணாக்கன்ட்டு இது மாதிரி வந்து ஒரு காலம் இருக்கு என்கிட்ட. முதல்ல படிச்சிருவோம் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். படிச்சுட்டு பார்ப்போம். நம்ம மேட்ரிக்ஸ் சம் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லி பார்த்துருவோம் உங்களுக்கு. The sum property of determinants states that if we have a matrix, நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ரோ ஒரு காலமும், ஓகேவா? அது வந்து எப்படி இருக்குனாக்க வந்து சம் ஆஃப் வெக்டாரா இருக்குது. அது 2 வெக்டார் இருக்குது. 2 சம்மை வந்து என்ன பண்றோம், ஆட் பண்ணி சம் பண்ணி அந்த புதுசா ஒரு ரோ உண்டாக்குறோம். ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அது நிறைய ரோ இருக்கும். ஒரு ரோ மட்டும் இருக்குனாக்க ஒரு ரோ எப்படி இருக்குனாக்க வந்து சம் ஆஃப் வெக்டார்ஸா இருக்குது. ஓகேவா? அப்படி இருந்துச்சுனாக்க என்ன பண்ணும் போது என்ன பண்ணலாம், அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணலாம், 2 மேட்ரிக்ஸா பிரிக்கலாம். உங்களுக்கு 2 மேட்ரிக்ஸா பிரிக்கலாம். பிரிச்சுட்டு என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு இப்ப என்ன பண்ண போறோம் உங்களுக்கு வந்து அந்த 2 மேட்ரிக்ஸ் வந்து டெட்டு கண்டுபிடிக்க போறோம். டெட்டு கண்டுபிடிச்சோம்னாக்க உங்களுக்கு எப்படி இருக்குனாக்க வந்து 2 மேட்ரிக்ஸ் பிரிச்சிட்டோம்னாக்க 2 மேட்ரிக்ஸ் டெட்டு கண்டுபிடிச்சி அது ரெண்டையும் பிளஸ் பண்ணோம்னாக்க அதனுடைய டெட்டு வந்து பிளஸ் பண்ணாதான் அந்த 2 டெட்டு சேமா இருக்கும் அதான் சொல்ல வர்றாங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் கீழே போட்டு காமிச்சிடும். அங்கேருந்து பார்ப்போம். ஈஸியா இருக்கும் புரியுறது உங்களுக்கு. அப்புறம் சரிதானே? இங்கே வாங்க. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு டைரக்டா போயிடும் நம்ம. இப்போ வந்து நான் கோடு காமிச்ச பிறகு இன்னும் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இது சம் ப்ராப்பர்ட்டி எப்படி பார்க்கறோம் நம்ம. சரி, ஓகே. இப்போ வந்து எனக்குனாக்க என்ன சொன்னாங்கனாக்க வந்து யூபின்னு ரெண்டு வெக்டார் இருக்குது.
ஓகேவா? 2 வெக்டார் இருக்குது. இந்த 2 வெக்டார் இருக்குல்ல, இந்த 2 வெக்டாருடைய கூட்டு 2 வெக்டார் இருக்குது. ஸோ என்ன பண்றோம்னாக்க இது வந்து என்னுடைய வெக்டார் இருக்குது, நார்மல் வெக்டார் இருக்குது, நார்மல் மேட்ரிசஸ் இருக்குது. அப்புறம் இந்த 2 வெக்டாரையும் சம் பண்ணி இந்த மேட்ரிசஸுக்கு புதுசாக உறவு உண்டாக்குறேன். ஓகேவா? இதனுடைய U0 1 பிளஸ் V0 1 4 5 2 5 7 3 6 9 இருக்கும் மேட்ரிக்ஸ் இருக்கு உங்களுக்கு. சரிதானா? இப்படி இருக்கும் உங்களுக்கு. சரியா? ரைட். இதை வந்து இப்போ வேற மாதிரி பார்க்கலாம் நம்ம. இப்போ சப்போஸ் இது இருக்கு இல்லையா, அப்புறம் என்ன பண்றோம், இன்னொரு இதுதான் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இந்த இருக்குது. இதுக்கு ஒரு டெட் எப்படி இருக்கும்னாக்க, அந்த மேட்ரிக்ஸ் ஏ எப்படி இருக்கும்னாக்க, இந்த ஏயூன்னு மேட்ரிக்ஸ் வச்சிருக்கேன். அதை பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 ரோனாக்க ஏயூலையும் ஏவிலையும் சேமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோ இருக்கு இல்லையா, ரெண்டுலையுமே உங்களுக்கு சேமா இருக்கும். இந்த பாருங்க 3 மேட்ரிக்ஸ் சேமா இருக்குது. ஸோ இது என்னன்னாக்க வந்து இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து என்னுடைய யூ வெக்டார் இருக்குது. சரிதானே? யூ வெக்டார் போட்டாச்சு. அதாவது இப்போ 1 2 3 U0 U1 U2னாக்க 1 2 3 இங்க இருக்கும். அப்புறம் ஓகேவா? இதனுடைய ஏபி என்ன பண்றாக்க பி வெக்டார் இருக்குது. B0 B1 B2 இருக்குது. சரியா போச்சு. இதுதான் விஷயம் உங்களுக்கு. அப்புறம் இப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த ஏ வெக்டார் இருக்குல்ல, 2 வெக்டாரோடைய கூட்டுத்தொகையா இருக்குது உங்களுக்கு. இந்த இருக்கு 2 வெக்டாரே கூட்டுத்தொகையா இருக்கு. அதாவது இந்த இருக்கு இல்லையா, இந்த வெக்டார்லையும் ஏவி உள்ள மேட்ரிக்ஸ் உள்ள இந்த வெக்டாரையும், வெக்டார்னா ஒரு ரோ சரிதான, வெக்டாரையும் ஏவின்ற மேட்ரிக்ஸ் உள்ள இந்த வெக்டார் என்ன பண்றேன்னா கூட்டி ஆட் பண்ணியாச்சு, சம் பண்ணியாச்சு. இப்போ சம் பண்ணும்போது என்ன பண்றேனாக்க, இதுக்கு வந்து நான் டெட்டு கண்டுபிடிச்சு பார்த்தேனாக்க, ஏ வெக்டாருக்கு வந்து ஏ மேட்ரிக்ஸ் டெட்டு கண்டுபிடிச்சு பார்த்தோம்னாக்க அது எப்படி இருக்கும்னாக்க, ஏவி டெட்டு கண்டுபிடிச்சி அந்த டெட்டையும் ஏவி மேட்ரிக்ஸ் வந்து டெட்டு கண்டுபிடிச்சி 2 டெட்டையும் வந்து நான் சம் பண்ணாக்க என்ன ஆன்சர் வருமோ அதே ஆன்சர் இது வருன்றாங்க. இதான் சில விஷயம், இதான் வருன்றாங்க. ஓகே தானே? இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அது சொல்லிடுவோம் உங்கள்கிட்ட. முதல்ல நீங்க பாருங்க. இப்போ என்ன சொன்ன உங்களுக்கு போறோம், இந்த வெக்டார் வந்து ஒரு மேட்ரிசஸ் இருக்குது. அந்த மேட்ரிசஸ் எப்படின்னாக்க வந்து 2 வெக்டாரோட கூட்டுத்தொகையா இருக்குது. அப்புறம் ஸோ இந்த 1 2 3 4 5 6 கூட்டுத்தொகையா இருக்கு உங்களுக்கு. அதான் நம்ம U+0 போட்டிருக்காங்க. U+0னாக்க 1 U+2 U+3 அப்புறம் வந்து B+0 என்ன போட்டாச்சு. அப்புறம் சரிதானே? இந்த வெக்டாரோடைய டெட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இந்த ஏயு வெக்டருடைய டெட் கண்டுபிடிச்சி ஏவி மேட்ரிக்ஸ் டெட் கண்டுபிடிச்சி ரெண்டையும் நம்ம சம் பண்ணா என்ன ஆன்சர் வருமோ அதான் உங்களுக்கு வருதா உங்களுக்கு. அப்புறம் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்களுக்கு நான் இது காமிக்கிறேன் பாருங்க. அப்படி தான் டெட் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஏவுக்கு வந்து டெட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏ மேட்ரிக்ஸ் டெட் எப்படி இருக்குன்னாக்க, ஏயு மேட்ரிக்ஸ் டெட் கண்டுபிடிச்சி ஏவி மேட்ரிக்ஸ் டெட் கண்டுபிடிச்சி ரெண்டு சம் பண்ணோம்னாக்க என்ன ஆன்சர் வருமோ அதான் இருக்குமா. அப்ப எனக்கு என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு 2 வெக்டாரை வந்து சம் பண்ணி தான், இந்த 2 வெக்டாரை வந்து சம் பண்ணி தான் இந்த மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. இந்த மேட்ரிக்ஸ் உள்ள 3வது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு. அப்புறம் சரிங்க பாருங்க, இதான் இந்த மேட்ரிக்ஸ் ஏ. இந்த மேட்ரிக்ஸ் ஏ இந்த இருக்குது. இந்த மேட்ரிக்ஸ் ஏ எப்படி வந்துச்சுனாக்கா 102 011 வந்து 3 மேட்ரிக்ஸ் சேமா இருக்கும் உங்களுக்கு. சரியா? இந்த 579 எப்படி வந்துச்சுன்னா போது 2 வெக்டார் சம் பண்ணி வந்திருக்கு உங்களுக்கு. எந்த வெக்டார் உங்களுக்கு இந்த இருக்கு இல்லையா, என்னுடைய இந்த 1 2 3 4 5 9 அப்படின்னா 1 4 5 5 2 7 6 9 5 7 9 5 7 9 வந்துட்டுதா, 5 7 9 வந்துட்டு உங்களுக்கு. சரிதானே? இப்போ மேட்ரிக்ஸ் டெட் இந்த இருக்குது 3 இருக்குது மேட்ரிக்ஸ் ஏவுக்கு. மேட்ரிக்ஸ் ஏவிக்கு வந்து மேட்ரிக்ஸ் வந்து இந்த டெட் வந்து 3 இருக்குது. 3 + 3 6 வந்துட்டு இருக்கும். இதை இன்னொரு பாக்ஸ்ல எப்படி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் சொல்றாங்க. இப்ப இப்படி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் சொல்றாங்க, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. என்ன பண்றாங்கன்னாக்க, இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸ்ல உள்ள ஏதாவது ஒரு ரோ, நம்ம என்ன சொன்னோம், இப்ப 2 வெக்டாரோடைய இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்ல உள்ள ஒவ்வொரு ரோ எடுத்துக்கிட்டு, 2 மேட்ரிக்ஸ் இருக்கு, 2 மேட்ரிக்ஸ் உள்ள ஏதாவது இது உள்ள ஒரு ரோ இல்ல ஒரு 2 ரோ ரெண்டையும் சம் பண்ணி என்ன பண்றோம், இங்க ஒரு மேட்ரிக்ஸ் உண்டாக்குறோம். இன்னொரு மேட்ரிக்ஸ் உண்டாக்கி அந்த 3rd ரோவா வந்து போடுறோம் நம்ம. ஓகேவா? இது பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்கன்னா, அப்படி படிக்காதீங்க நீங்க. அதை இந்த ஈஸியா வழி கொண்டு சொல்லிருக்காங்க. எப்படின்னாக்க, இதான் மேட்ரிக்ஸ் சேர்ந்தா இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் சேர்ந்தா இருக்குல்ல, இப்ப மேட்ரிக்ஸ் சேர்ந்தா இருக்கு. இப்ப வந்து இந்த ஏதாவது ஒரு ரோ என்ன பண்ணுங்க, 2 வெக்டாரை பிரிங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ் பாருங்க, சேமா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ரோ சேமா இருக்குதா, 102 01 -1. ஓகேவா? அதே மாதிரி இந்த இருக்கு இல்லையா, இதுலயும் வந்து இதுல என்ன இருக்குது, 102 இருக்குது, 011 இருக்குது. இந்த 3rd ரோ வந்து எப்படி பிரிக்க சொல்றாங்கன்னாக்க, வந்து இந்த வெக்டார் இருக்குல்ல, இந்த வெக்டார் வந்து 2 வெக்டாரை பிரிச்சு ஒரு வெக்டார்ல வந்து மேட்ரிக்ஸ் இந்த ஏயுலையும் இன்னொரு வெக்டார் வந்து போட சொல்லிருக்காங்க. என்ன பண்றாங்க, 5 வந்து 1,4 பிரிக்கிறாங்க. 1 + 4 5 என்ன பண்றீங்க, 1 + 4. 7 எப்படி பண்றாங்க அப்புறம் 2 + 5. 9 எப்படி பிரிக்கிறாங்கன்னாக்க வந்து 6 + 9. ஓகேவா? இப்போ இது மாதிரி பண்ணியாச்சு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? அப்ப பண்ணும்போது என்ன பண்றாங்கனாக்க, ஒரு மெயின் மேட்ரிக்ஸ்ல உள்ள என்ன பண்றாங்கனாக்க, மெயின் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு வெக்டாரை 2ஆ வந்து பிரிக்கிறாங்க. அதாவது நம்ம 2ஆ பிரிச்சு சம் பண்றாங்க.
எப்படி பண்ணுறாங்கனாக்கா 1,4 1 + 4 1 + 4 5 ஆயிடு. அப்புறம் வந்து அப்புறம் என்னன்னாக்க வந்து இந்த 2 + 5 7. அப்போ 9 எப்படி பிரிக்கிறாங்கனாக்கா வந்து 3 + 6 பிரிக்கிறாங்க. சரிதானே? இப்படி பிரிச்சு போட்டோம்னாக்கா அது இன்னும் ஈஸியாக இருக்குன்னு இருக்காங்க. அது பிரகாரம் இப்போ போய் நீங்க படிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. போயிட்டு இங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அப்புறம் some property determinants states that if we have a matrix where one row is sum of two vectors, ஓகேவா? ஒரு ரோ என்ன பண்றோம் வந்து அப்புறம் sum of two vectors அது பண்ண முடிஞ்சிட்டாக்க we can split this matrix into two separate matrix. என்னுடைய மெயின் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இது மாதிரி வந்து பிரிக்க வாய்ப்பு இருந்துச்சுனாக்க வேற நீங்க பாருங்களேன், இங்க ஒண்ணு வந்து பிரிக்கலாம், இங்கே 0.5 பிரிக்கலாம், இங்க வந்து இங்கேயோட பிரிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் இந்த ரோ வந்து ஈஸியா பிரிக்க முடியும். இப்போ என்ன பண்ணலாம், நீங்க வந்து 1 + 4 பிரிக்கலாம், இல்ல 3 + 2 பிரிக்கலாம். இப்போ என்னன்னா பிரிக்க முடியும், இந்த ரோ வந்து உங்களுக்கு வந்து 2 வெக்டர் பிரிக்கணும், அவ்வளவுதான். ஸோ என்ன பண்றோம், உங்களுக்கு வந்து வீக்கெண்ட் அது மாதிரி இருந்துச்சுனாக்க if we have a matrix where one row is sum of two vectors, we can split this matrix into two separate matrix. செப்பரேட் மேட்ரிக்ஸ் பிரிக்கிறோம். ரூல் என்ன, செப்பரேட் மேட்ரிக்ஸ் பிரிக்கும் போது முதல் 2 ரோ என்ன இருக்குன்னா கூட சமமா இருக்கணும். முதல் ரெண்டு ரோ என்ன பண்ணணும், எல்லா மேட்ரிக்ஸ் சமமா இருக்கணும். இந்த கடைசியா வந்து மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஸ்பிளிட் பண்றோம்ல, அந்த ஒரு ஸ்பிளிட் வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்துடும், இன்னொரு ஸ்பிளிட் இங்க வந்துடும் உங்களுக்கு. அப்படி ஓகேவா? 1 4 5, அப்புறம் வந்து 2 5 7, அப்புறம் 3 6 9 இப்படிதான் பிரிச்சிருக்கோம். இந்த 5 7 9 வந்து 2 வெக்டரா பிரிச்சிருக்கோம். 1 2 3 வெக்டர் ஆகும், 4 5 6 வெக்டரா பிரிச்சிருக்கோம் உங்களுக்கு. பிரிச்சுட்டு என்ன பண்றோம், 2 புது மேட்ரிக்ஸ் உண்டாக்குறோம். மேட்ரிக்ஸ் உண்டாக்கி அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் உடைய டெட்டு, இந்த மேட்ரிக்ஸ் டெட்டு நம்ம பண்ணோம்னாக்க இதனுடைய சம்பு தான் என்ன இருக்கணும், உங்களுக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் உடைய டெட்டா இருக்குமா. ஓகேவா? இதுதான் சொல்றாங்க. So we can split this matrix into two separate matrices. Each of these new matrices will be identical to the original except for the row that was a sum. One matrix will have one part of the sum. இந்த ரெண்டு பார்ட்டை பிரிச்சோம். ஒரு பார்ட் வந்து இதனுடைய பார்ட்டா இருக்கும், இன்னொரு வெக்டர் வந்து இந்த பார்ட்டா இருக்கும். சரிதானே? பாத்துங்க. So each of these new matrices will be identical to the original. ஓகேவா? except for the row or column இருக்கலாம், that was sum. One matrix will have one part of the sum, other matrix will have the other part of sum. சரியா போச்சு. நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம இப்போ ஸோ நம்ம என்ன பண்றோம், ஒரு மேட்ரிக்ஸ்ல உள்ள ஒரு ரோ வந்து 2 பிரிச்சிட்டோம். ஒரு பார்ட் வந்து இதுலையும் இன்னொரு பார்ட் இதுலையும் இருக்கும் உங்களுக்கு பண்ணியாச்சு. அப்படி இருந்துச்சுனாக்கா the determinant of the original matrix will then be equal to the sum of the determinants of these two new matrices அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ நான் அப்படி கூட பார்க்க முடியும் நீங்க அப்புறம். சரியா? சரி. இப்போ நம்ம என்ன இது மாதிரி நம்ம ரியல் டேட்டா என்ன பண்ணலாம்னாக்க, நம்மள்ட்ட ரோ ஒன்று வச்சுங்களேன், அந்த ரோ வந்து நம்ம என்ன பண்றோம், இப்போ இதுல என்ன இருக்குனாக்கா, இப்போ சேலரின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கு இந்த ரோவில். அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்புறம் ஏதோ உங்களுக்கு 3 காலம் இருக்குது, அது 5 ஒரு காலம், 7 ஒரு காலம், 9 ஒரு காலம். ரோனாக்கா வந்து 3 காலம் அர்த்தம். ஓகேவா? ஒரு ரோனாக்கா 3 காலம் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஓகேவா? இது நம்ம என்ன செய்யணாக்க வந்து 2ஆ பிரிச்சுக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மாதிரி பிசினஸ் ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுனாக்கா அப்படி தாராளமா பிரிச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், புது மேட்ரிக்ஸ் உண்டாக்கலாம். ஒரே ரூல் என்ன அப்படின்னாக்கா, நீங்க புது மேட்ரிக்ஸ் உண்டாக்கும் போது ஃபர்ஸ்ட் 2 ரோ வந்து ஐடென்டிக்கலா இருக்கணும். ஓகேவா? உண்டாக்கணும். அதனுடைய இதை பிரிக்கிறீங்கல்ல, அதை பிரிக்கிறீங்கல்ல, ஒரு பார்ட் வந்து இந்த ஏ மேட்ரிக்ஸ் ஏயு மேட்ரிக்ஸுக்கும், 2வது பார்ட் வந்து ஏயு மட்டும் வந்துடணும். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ண முடிஞ்சுச்சுனாக்க இதனுடைய இந்த மேட்ரிக்ஸ் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ஏவுடைய டெட் எப்படி இருக்குன்னாக்க வந்து புதுசாக தோற்றுவிக்கப்பட்ட ஏயு மேட்ரிக்ஸோடைய டெட்டு, அப்புறம் வந்து புதுசாக தோற்றுவிக்கப்பட்ட ஏயு மேட்ரிக்ஸோடைய டெட் ரெண்டு சம்மன்னா என்ன ஆன்சர் வருமோ அதான் வரும் அப்படின்னு இருக்காங்க. இதான் சில விஷயம் உங்களுக்கு. இதான் உங்களுக்கு சம் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சம் ப்ராப்பர்ட்டி. ஆல்ரைட். இப்போ ஏன்னாக்க நம்ம வந்து லினியர் காம்பினேஷன் பண்ணி படிக்க போறோம். நம்ம எப்படி வெக்டார்ல வந்து லினியர் காம்பினேஷன் படிச்ச மாதிரி இங்கே மேட்ரிக்ஸ் காம்பினேஷன் படிப்போம். நம்ம மேட்ரிக்ஸ் காம்பினேஷன் படிப்போம். இங்க வந்து நம்ம என்ன செய்வோம்னாக்க வந்து மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க, வெக்டார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ற மாதிரி மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். அப்ப எல்லாம் நமக்கு வந்து இது ரொம்ப பயன்படும். அதான் நமக்கு என்னன்னாக்க வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த சம் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு பயன்படும் உங்களுக்கு. சரியா? பிரி பண்ண அது மாதிரி இதான் சில விஷயம் உங்களுக்கு. இந்த போட்டு காமிச்சாச்சு. இதான் விஷயம், வேற போட்டுக்கலாம் நீங்க. ரைட். அப்புறம் வந்து நம்ம ரியல் டைம் வந்து அதே மாதிரி என்ன பண்றோம்னாக்க என்ன செய்ய, நம்ம வந்து அதே மாதிரி நம்ம புதுசா உண்டாக்கிருக்க நம்ம வந்து ஓகே டவுட்னா ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து எனக்கு என்னுடைய எக்ஸ்பிளேஷன் சரியா போய் சேரலவங்கனாக்க நம்மளுக்கு இன்னொரு யாராச்சும் சவியோ நான் பாரியோ எக்ஸ்பிளைன் சொல்றேன், இன்னொரு பாயிண்ட் ஆஃப் கிடைக்கும். புரியலன்னா உடனே ஸ்டாப் பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்காம அனுப்பிச்சிக்க வேண்டாம். சரியா? ரைட். நம்மளுடைய பழைய டேட்டா செட் தான் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்துருக்கோம். நம்ம வந்து இதில் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பேங்கிங் டேட்டா செட் தான் பார்த்துருக்கோம், கஸ்டமர் ஐடி அக்கௌண்ட்ஸை பார்த்துருக்கோம், நமக்கு இது பார்த்துருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா போயிட்டு நம்ம
என்னுடைய டேட்டா எடுத்தாச்சு. என்ன பண்ணுறவங்களுக்கு வந்து நேற்றுக்கு சொன்னவங்களுக்கு வந்து அந்த ஸ்லைஸ் முக்கியம்னு சொல்லிருக்கேன். பேண்டாஸ் இருக்கிற வாசி நம்ம என்ன பண்ணுறோம், ஐலாக் வச்சு வந்து பிரிக்கிறோம். 0 to 5 ரோ பிரிச்சுக்கிட்டா 5 காலம் பிரிச்சாச்சு. மேட்ரிக்ஸ் வந்து பிரிச்சாச்சு, நான் பிரிச்சுட்டோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்க, காப்பி பண்ணிட்டேன். என்ன பண்ணிருக்கேன், இது ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் காப்பி பண்ணிட்டேன். ஏன்னாக்கா அந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் போய் நான் மாடிஃபை பண்ண போகிறோம். எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாடிஃபை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரிஜினல் மேட்ரிக்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எப்பவுமே. நீங்கள் காப்பி பண்ண மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதில் தான் போய் நீங்கள் மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணணும். எப்பவுமே ஒரிஜினல் மேட்ரிக்ஸை கை வைக்கக்கூடாது எப்பவுமே. ஆல்ரைட், இது வந்து ரா டேட்டா, வெர்ஜின் டேட்டா இது. ஓகேவா? சரி, இப்போ வந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ போய் நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. நீங்க அப்புறம் அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஐலாக்கு நம்ம பண்ண அதனுடைய இதனுடைய இந்த இருக்கு இல்லையா, இதில் இப்போ ஃபோர்த் ரோவில் போயிட்டு நம்ம 5லேருந்து 6 அப்படின்னாக்கா 5வது ரோவையும் 5வது காலத்தையும் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். ஓகே, அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணி 5வது காலம் சார், 0th இருந்து 4 காலம். 0லேருந்து 4th காலம், 4 காலம் வரைக்கும். ஆமாம் சார், 4 காலம் வரைக்கும். ஓகே, 4 காலம் வரைக்கும். 5வது ரோல உள்ள எல்லா காலத்தையும் வச்சிருக்கோம். 5லேருந்து 6 வந்து நமக்கு வந்து என்ன, 6 வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிடும் எப்பவுமே. அதாவது 5வது ரோன்னு அர்த்தம். ஓகே, 5வது ரோ அதுல உள்ள அந்த எல்லா காலமே, எல்லா காலமும் 5வது ரோனாக்க இந்த 5வது ரோ எல்லாமே 1 2 3 4 5வது ரோ இது. அதோட எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா காலம் அதானே. 5 காலம், 5 காலம் அதானே. 5 காலம் 0 to 5 5 காலம். சிப்ளிக்ஸ் வராது. 1 2 3 4 5 காலம். 5 காலம். அது என்ன பண்ணணும் எடுத்து நம்ம வந்து அந்த 4th காலத்தை போய் அசைன் பண்ணிடுறோம். 4th காலம்னா எது உங்களுக்கு? அப்புறம் 4th காலம் எது? இதான 4th காலம் உங்களுக்கு. இப்போ அதாவது 1 2 3 4th ரோ சார். 4th ரோல போய் என்ன பண்றோம் இப்போ? 5வது ரோவை அப்படியே 5வது ரோல 5 காலம் வரைக்கும் எடுத்து அதுல இப்போ இது பண்ணிடுறோம். மறுபடியும் சொல்லுங்க. 4th ரோல 5வது ரோல உள்ள எல்லாத்தையும் லாஸ்ட் காலத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் அதில் ரீப்ளேஸ் பண்றோம். எடுத்து ரீப்ளேஸ் பண்றோம். எஸ் சார். ஓகே, அதாவது நம்ம வந்து இந்த நம்மளுடைய 4வது இதுனா உங்களுக்கு இது என்ன வந்து குழப்பம் இருக்குனாக்க, நம்ம இண்டெக்ஸ் பிரகாரம் போவோம். அவங்க வந்து இண்டெக்ஸ் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து 1 2 3 பார்த்துட்டு இருப்போம். இது வந்து 4வது ரோ. இந்த 4வது ரோல இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்க, நம்ம வந்து ரீஅசைன் பண்றோம். சரிதானே? எஸ் சார். ரீஅசைன் பண்றோம். ரைட், அசைன் பண்றோம். அப்புறம் வந்து என்ன பண்றோம், உங்களுக்கு வந்து அப்புறம் பண்றோம் இப்போ. ஸோ இப்போ வந்து கரெக்ட்லி சம் த 5th rows of AU and AB without doubling values. ஓகே, இப்போ என்ன பண்றோம் வந்து இப்போ அந்த வேல்யூஸ் வந்து ரெண்டையும் சம் பண்றோமா. இப்போ வந்து நம்ம அதனுடைய 4th row வேல்யூஸையும் இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து 4th rowல என்ன இருக்குன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்னாக்க நம்ம வந்து இந்த வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். சரியா? இது பண்ணிருக்கோம். அப்புறம் இந்த வேல்யூஸ் நம்ம என்ன பண்றோம், டபுள் பண்றோம் அந்த நம்ம. ஓகே தானே? 2 வரையும் பேட் பண்றோமா? ஒரு நிமிஷம் ரெக்கார்டு ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுங்க. ஏங்க சிக்கல் வருது. பாஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ண ரெக்கார்டு. ஓகே, நம்ம வந்து சம் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கு. நம்ம ரியல் டைம் எக்ஸாம் பார்த்துட்டு இருக்கு நம்ம இப்போ. ஸோ இப்போ என்ன பண்றோம்னாக்க நமக்கு இப்போ என்னுடைய இதான் டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட்ல உள்ள நம்மளுடைய சரி ஆரம்பிங்க. என்ன பண்றோம் சொல்லுங்க. இப்போ இந்த டேட்டா செட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டேட்டா செட்டை ஃபர்ஸ்ட் வந்து 2ஆ பிரிச்சுக்கிறோம். 2ஆ எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னாக்க, 1001ல இருந்து 1005 வரைக்கும் ஒரு டேட்டா செட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 1001ல இருந்து 1006 வரைக்கும் எடுத்துட்டு 1005 ரிமூவ் பண்ணிடுறோம். பண்ணிட்டு அது ஒரு டேட்டா செட் ஆகும். அதாவது சேம் நம்பர் ஆஃப் இண்டெக்ஸஸ் இருக்கிறதுக்காக ஸோ 2 டேட்டா செட்டை நம்ம வந்து எடுத்து வச்சிடறோம். வச்சுட்டு என்ன பண்றோம்? இப்போ எனக்கு ஒரு நிமிஷம் இருக்குங்க. அப்போ 2 டேட்டா செட் இருக்குல்ல. இப்போ முதல் டேட்டா செட்ல வந்து நமக்கு வந்து 1001ல இருந்து 1005 வரைக்கும் இருக்கும் டேட்டா செட் இருக்கும். ரெண்டாவது டேட்டா செட் என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து 1001ல இருந்து 1004 வரைக்கும் இருக்கும். அப்புறம் இந்த 1006 பண்றீங்க. 1005க்கு பதிலா 1006 வந்து பண்றீங்க. ஆமா. அப்ப 2 டேட்டா செட்லயும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 4 வந்து கரெக்டா இருக்கும். சரிதானே? எஸ் சார். ஓகே, 2 டேட்டா செட்லயும் வந்து ஃபர்ஸ்ட் 4 வந்து கரெக்டா இருக்கும். இந்த 5 6 மட்டும் மாறும். அப்படிதானே? எஸ் சார். 5 6 மட்டும் மாறும். சரி, இப்போ என்ன பண்றோம்? இப்போ அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, அதான் இந்த பாருங்க, ஏயூன்னு ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் டேட்டா செட் மேலே போங்க சார். ஒரிஜினல் டேட்டா செட் பார்த்தோம். இந்த இருக்கு டிஎஃப்ல வந்து நம்ம மொத்த டேட்டாவும் எடுத்திருக்கிறோம். இதுல வந்து ஏயூல என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் 5 ரோ வந்து எடுத்திருக்கோம். அதாவது 0ல இருந்து 10 சார். லைன் நம்பர் 10ல ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஏயூன்னு வச்சுட்டோம். ஏயூல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
0ல இருந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் 5 ரோவை எடுத்து ஏயூல ஸ்டோர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் 5 ரோவையும் 5 காலமா? எஸ் சார், ஃபர்ஸ்ட் 5 ரோ 5 காலத்தை பண்ணிட்டோம். ரைட், சிறப்பு அடுத்து பண்ணியாச்சு. அடுத்தது ஏபியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, அந்த அதே மாதிரி என்னன்னா ஃபர்ஸ்ட் அது ஒரிஜினல் மேட்ரிக்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் 5 ரோவையும் ஃபர்ஸ்ட் 5 காலத்தையும் எடுத்துடும். அதாவது ஏயுல உள்ளது அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா அந்த அதே ஏபியில போயிட்டு அந்த 5வது இண்டெக்ஸை நம்ம மாத்தணும் இல்லையா, அதனால அந்த 5வது இண்டெக்ஸ்ல போயிட்டு ஒரிஜினல் இருந்து கொண்டு வந்து அந்த 5வது, அதாவது 5 இல்ல 6வது, ஓகேங்களா, 0ல இருந்து போகும்போது இது வந்து 6வது ரோ, அந்த 6வது ரோவை ரீப்ளேஸ் பண்றோம். அப்படின்னா இங்க ஒரு என்ன நிமிஷம். 1005 காணாம போயிடும். சரி, ஓகே. நீங்க சொல்றது வந்து நான் கரெக்ட் சொல்றேன். எஸ் சார். நான் நீங்க கரெக்ட் பண்ணுங்க. சரி, எஸ் இப்போ வந்து இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து 5 ரோ 5 காலம்னு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்றோம். அப்புறம் என்ன பண்றோம்னா உங்களுக்கு வந்து நம்ம ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து மாடிஃபை பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம ஒரிஜினல் மேட்ரிக்ஸை காப்பி பண்ணி நான் என்ன பண்றோம், ஏவின்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ எக்ஸாக்ட்லி இப்போ ஏவியில் என்ன இருக்குனாக்கா இந்த ஏயூல என்ன இருக்கோ அதே ஏவிலும் இருக்கும். சரிதானே? அப்புறம் இருக்கும். ரைட். தென் அதோட கடைசி ரோவை மட்டும் சேஞ்ச் பண்றோம். ஓகே, அதாவது புதுசாக உண்டாக்கப்பட்ட ஏவி மேட்ரிக்ஸ்ல என்ன பண்றோம்னாக்க 4வது ரோ வந்து என்ன பண்றோம்னாக்க அந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் உள்ள 5வது ரோவை மாத்திக்கிறோம். அப்படிதானே? எஸ் எஸ், அதேதான். ஏவி மேட்ரிக்ஸ்ல உள்ள 4வது நாலாவது ரோ இண்டெக்ஸை வந்து 5வது இண்டெக்ஸ் எல்லாம் மாத்திக்கிறோம். 5வது ரோத்துக்கு மாத்திக்கிறோம். சரியா? மாத்திக்கிறோம். ஸோ அது இப்போ வந்து நமக்கு வந்து லைன் 16ல. எஸ் சார், இப்போ வந்து ஏயூல உள்ள கடைசி ரோவும் ஏவில உள்ள கடைசி ரோவும் டிஃப்ரெண்டா இருக்கும். டிஃப்ரெண்ட், அதை கன்ஃபார்ம் பண்ணி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம. சரி, இப்போ நமக்கு வந்து இதான் உங்களுக்கு வந்து பார்த்தோம். இது வந்து ஏயூல வந்து 5 ரோ 5 காலம் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம் நம்ம. அப்புறம் வந்து இதில் வந்து கரெக்டாக 1005 வரைக்கும் இதான் உங்களுக்கு 1 2 3 4 5 ரோ இருக்குது. இப்போ வந்து எடுத்துக்கிறோம். இப்போ ஏவி மேட்ரிக்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா வந்து நம்ம அந்த ஏவி மேட்ரிக்ஸ் வந்து ஏயூல என்ன இருக்கோ அது ஏவிலையும் இருக்கும், காப்பி பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த 1000 ரோ நம்பர் 5 ரிமூவ் பண்ணிட்டு 1006 ரிமூவ் பண்ணிட்டு ஒரிஜினல் மேட்ரிக்ஸ்ல உள்ள 6வது ரோ வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். எஸ் எக்ஸாக்ட்லி. கரெக்ட் தானே? எஸ் சார். ரைட், ஓகே. இப்போ அடுத்தது வரும். சரி, அடுத்தது முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்றோம்? இப்போ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னாக்க, எகைன் நம்ம என்ன பண்றோம், ஏயூ வந்து அப்படியே காப்பி பண்ணி ஏன்னு வந்து ஸ்டோர் பண்றோம். அதாவது கேபிட்டல் ஏல வந்து ஒரு ஒரிஜினல் மேட்ரிக்ஸை எகைன் நம்ம கொண்டு வந்துட்டப்போ ஒரிஜினல் மேட்ரிக்ஸை கொண்டு வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட கடைசி ரோவில் போயிட்டு ஏயு மேட்ரிக்ஸ்ல உள்ள கடைசி ரோவையும் ஏவில உள்ள மேட்ரிக்ஸ்ல உள்ள கடைசி ரோவையும் சம் பண்ணி ஸ்டோர் பண்றோம். அப்படி ஒரு நிமிஷம். அதாவது நம்ம என்ன பண்றோம்னாக்க ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் உள்ள இந்த 5வது ரோவையும் 2வது மேட்ரிக்ஸ் உள்ள 5வது ரோவையும் ஸ்டோர் பண்றோம். ஆட் பண்றோம். அது வந்து சம் பண்ணி கீழே ஸ்டோர் பண்றோம். ஏல கீழே வாங்க. ரைட். அதுலயே கீழே போங்க. அதுலயே போனீங்கன்னா கீழே இருக்கும். இந்த இருக்க 2011 மேல 38. ஸோ மற்ற எல்லாமே காமனா இருக்கும், இது மட்டும் இருக்கும். இப்போ நம்ம இந்த ரோ ஒரு நிமிஷம் சரியா பாருங்கப்ப. இந்த ரோ எப்படி வந்துச்சுனாக்க ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள 5வது ரோ 5வது ரோனாக்க 4th இண்டெக்ஸ்னு அர்த்தம். இந்த ரோவையும் 2வது மேட்ரிக்ஸ்ல உள்ள 5வது, அதாவது 4வது இண்டெக்ஸ்னாக்க 5வது ரோ இந்த இருக்குல்லையா, இது நீங்க இதெல்லாம் ரெண்டையும் சம் பண்ணி நம்ம புதுசா வந்து ரோன்னு உண்டாக்கிருக்கோம். வந்து சரிதானே? எஸ் சார். ரைட். அதாவது என்ன அர்த்தம்னாக்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல உள்ள ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்டோம், அந்த வெக்டார் எடுத்துக்கிட்டோம். 2வது மேட்ரிக்ஸ்ல வெக்டார் எடுத்துக்கிட்டோம். 2 வெக்டாரையும் நம்ம சம் பண்ணி புதுசா என்ன பண்றோம், வந்து வெக்டார் உண்டாக்குறோம். கரெக்ட் தானே? எஸ் சார். ரைட். சரி, அப்போ என்ன இருக்குனாக்க மொத்தம் வந்து 3 வெக்டார் இருக்கு நம்மள்ட்ட இருக்கு. இப்போ 3 வெக்டார் இருக்குது. இது வந்து ஏயூன்னு வெக்டார் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து ஏபின்னு வெக்டார் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து என்ன பண்றோம்னாக்க அதாவது 2 மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு வெக்டாரை எடுத்து இந்த வெக்டாரையும் அப்புறம் ஏபியில் உள்ள இந்த வெக்டார் 2 வெக்டாரையும் சம் பண்ணி புதுசா என்ன பண்றோம்னாக்க ஒரு வெக்டார் உண்டாக்கிருக்கோம். 3வது மேட்ரிக்ஸ்ல வந்து வெக்டார் இருக்குது. சரியா? எஸ். ரைட். இப்போ வந்து டெட்டுக்கு வாங்க. டெட் என்ன பண்ணுவோம், இந்த என்ன பண்றப்ப ஒன்னொன்னுக்கு தனித்தனியா வந்து டெட் கண்டுபிடிக்கிறோம். ரைட், போடுவோம். ஒவ்வொருத்துக்கு என்ன பண்றப்ப டெட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், ஏயூக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், ஏபிக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல டெட் ஏல தான் வந்து நம்ம வந்து சம் பண்ணி வச்சுக்கோம். லாஸ்ட் ரோவை சம் பண்ணி உருவாக்கி இருக்கிறோம். அதாவது ஏயூல உள்ள ஒரு கடைசி ரோவையும் ஏபியில் உள்ள கடைசி ரோவையும், அதாவது இந்த மேட்ரிக்ஸ்ல உள்ள ஒரு வெக்டாரையும் ஏயு வெக்டார் மேட்ரிக்ஸ் வெக்டாரையும் ஏவி மேட்ரிக்ஸ் வெக்டாரையும் வந்து சம் பண்ணி ஏல வச்சிருக்கோம். சரியா? ஏல வச்சிருக்கோம். சோ அதனால நம்மளோட ரூல் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, எதுல சம் பண்ணி வச்சோமோ அதோட டெட்டும் அந்த சம் பண்ணாத இண்டிவிஜுவலோட 2 டெட்டையும் சம்மும் ஈக்குவலா இருக்கும். சோ அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஏயு மேட்ரிக்ஸ் டெட்டையும் ஏவி மேட்ரிக்ஸ் டெட்டையும் சம் பண்ணோம்னாக்க கிடைக்கிற ஏவோட டெட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். சார்.
ரைட், எஸ். ஓகே தானே? இது திரும்பி சொல்லுமா இருக்கா? நீ என்ன சொல்ல யாராச்சும் ஓகே, உங்களுக்கு யாராச்சும் டவுட்டா சொல்லுங்க. இப்போ சரிதானே? இப்போ இந்த இடத்துல இதான் வந்து ஏவோட டெட் தான். இப்போ இந்த ரெண்டு டெட்டையும் வந்து மேட்ரிக்ஸ் ஏயு மேட்ரிக்ஸ் ஏவி டெட்டையும் நம்ம சம் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அதே கிடச்சிடும் உங்களுக்கு. அப்புறம் சரிதானே? இதை சொல்லிருக்காங்க. ரைட், என்ன சொல்றதுக்கு நம்ம வந்து அந்த கொஞ்சம் டிஃபரெண்ட் வரும். அது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ப்ரிசிஷன் வந்து லார்ஜ் வேல்யூ, வெரி லார்ஜ் வேல்யூவோ இல்லை வெரி ஸ்மால் வேல்யூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ப்ரிசிஷன்ல வந்து அந்த டிஃபரெண்ட் வரும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஏன் சார் எக்ஸாக்டா அவங்க கேட்காதீங்க, ஏன்னா வந்து நேரத்துக்கு சொல்றோம் நம்ம. சரி, இப்போ இதுல ஏதாவது பர்டிகுலர் ஸ்டெப் புரியல அப்படின்னா கேளுங்க. திரும்பி கேளுங்க இருக்கா. நம்ம அதுல லாஜிக் புரிஞ்சுங்க. இது நம்ம கோட் முக்கியம் கிடையாது. கோடு வந்து எங்கேயான கூகுளோட கோட் எடுத்துக்கலாம். நம்ம என்ன புரியுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்ல உள்ள ஒரு வெக்டாரை, ஓகேவா, இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து இந்த வெக்டார் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு, இந்த வெக்டார் இருக்குல்ல, இதை என்ன செய்ய முடியும் வந்து நம்ம ரெண்டா பிரிக்க முடியும். ஓகேவா, பிரிக்க 6800 என்ன பண்ண முடியும் உங்களுக்கு பிரிச்சு 5000 பிளஸ் 1800ன்னு ரெண்டு வெக்டார் பிரிச்சு எழுத முடியும். இது வந்து 1000 பிளஸ் 5000 பிளஸ் 1800, இது 1000 பிளஸ் 800, இது 500 பிளஸ் 500, இது வந்து 6000 பிளஸ் 6000 அப்படின்னு என்ன செய்ய முடியும்னாக்க இந்த ஒரு வெக்டாரை ரெண்டா வந்து ரெண்டு வெக்டார் நம்ம என்ன செய்ய முடியும், ஸ்பிளிட் பண்ண முடியும். ஸ்பிளிட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ரெண்டு புது வெக்டாரை உண்டாக்கணும்னாக்க அந்த ரெண்டு புது வெக்டாருக்கு வந்து நம்ம டெட்டு கண்டுபிடிச்சோம்னாக்க அந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட டெட்டு கண்டுபிடிச்சு வர சம்மு தான் இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட டெட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் சம் ப்ராப்பர்ட்டி. சரியா? இதுதான் பார்த்தோம் நம்ம. ஓகேவா? ரைட், லாஜிக் கூட புரிஞ்சுங்க, கோடு முக்கியம் கிடையாது. சரி, நம்ம இன்டர்சேஞ்ச் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், சைன் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், அப்புறம் ஜீரோ ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், அப்புறம் வந்து ஏதாச்சும் வந்து ரோவோ காலமும் ஜீரோ வரைஞ்சினாக்க டெட் ஜீரோன்னு பார்த்தோம், மல்டிபிளிகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், போது சம் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். சரியான நீங்க ரெண்டா பார்க்கலாம் நீங்க அப்படின்றப்ப ரெண்டு பர்ஸ்பெக்டிவா நீங்க சம் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் உங்களுக்கு. அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்வேரியன்ஸ் ஒன்று இருக்குது. இந்த வேர்டு வந்து கவனிச்சுங்க. நம்ம வந்து வேரியன்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், இன்வேரியன்ஸ் இருக்கு. வேரியன்ஸ்னாக்க மாறும், இன்வேரியன்ஸ்னாக்க மாறாது. அவன் என்ன சொல்லிருக்காங்க, இந்த நம்ம டேட்டா செட் இருக்குல்ல, டேட்டா செட்ல இந்த ரோ இருக்குல்ல, இந்த ரோவ்லயோ இல்ல காலத்திலயோ ஏதாவது ஒரு சில ஆப்ரேஷன் பண்ணோம்னாக்க என்ன ஆப்ரேஷன் பார்க்க போறோம், ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்றோம். ஆப்ரேஷன் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோ மல்டிபிளிகேஷன் ஆப்ரேஷனோ ரெண்டு 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 வெக்டரை சம் பண்றதோ இல்லை ஸ்கேல் பண்ணி ஏதோ பண்றோம். அது மாதிரி ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது, குறிப்பிட்ட வகையான ஆப்ரேஷன் பண்ணும்போது டெட்டு மாறாது. வேரியன்ஸ்னாக்க உங்களுக்கு என்ன, இன்வேரியன்ஸ்னாக்க வந்து மாறாது. வேரியன்ஸ் மாறும், இது இன்வேரியன்ஸ் மாறாது. எப்ப வேணா மாறாதுனாக்க வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து we can add a multiple of one row to another row. சரிதானே? அது மாதிரி ஒரு ரோ இருக்குது, அதை மல்டிபிளிகேஷன் பண்றோம். மல்டிபிளிகேஷன் பண்ணிட்டு இன்னொரு ஆட் பண்றோம். அதை என்ன பண்றேன், இந்த ரோ இருக்கு பாருங்க, இந்த ரோ இருக்குது, என்ன பண்ற போயிட்டா மல்டிபிளை பண்றேன். எதால மல்டிபிளை பண்றேன், ரெண்டால பண்றேன். ஓகேவா, ரெண்டால பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, அப்புறம் 3800 உங்களுக்கு வந்து அப்புறம் 7600 கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் 1200 வந்து 2200 கிடைக்கும். 500 1000 இருக்கும். ஓகேவா, இந்த ஒரு ரோவை என்ன பண்றேன், ரெண்டாவது வந்து ஸ்கேல் பண்ணிட்டேன், மல்டிபிளை பண்ணிட்டேன். பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றேன், போயிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு புதுசாக எனக்கு வந்து 2 டைம்ஸ் ஆயிடுமா. ஓகேவா, பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுனா இது வந்து ஸ்கேல் ஆயிட்டு, அப்புறம் ஸ்கேல் ரோ ஆயிட்டு 2ஆல வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ற போயிட்டு இந்த 1001 வேல்யூ இது ஆட் பண்றேன். அப்போ எங்க ஏற்கனவே என்ன இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, ஏற்கனவே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ என்ன இருக்கும், 500 பதிலா 1000 இருக்கும். இப்போ போய் என்ன பண்றேன், 1000ஐயும் இந்த ரோவையும் இந்த ரோவையும் சம் பண்ற போயிட்டு, அப்புறம் இங்க வந்து ஏற்கனவே என்ன 2ஆல மல்டிப்ளை பண்ண வச்சு 1000 இருக்கும். 1000 பிளஸ் 500, 1500. இங்க என்ன பண்ணாக்க 7500 இருக்குது, 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன், 15000 இருக்குது. இந்த 15000 பிளஸ் 10 25000 இப்படி இருக்குன்றாங்க. அது மாதிரிலாம் பண்ணும்போது அது மாதிரி ரோல் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது டெட் வந்து இன்வேரியன்ஸா இருக்கும், மாறாது அப்படின்னு இருக்காங்க. அதான் வந்து அதான் உங்களோட லாஜிக் உங்களுக்கு. சரியா? ரைட். ஸோ பண்ணும்போது மாறான்னு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் இருக்காங்க, யூ கேன் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒன் ரோ டு அனதர் ரோ. சரிதானே? யூ கேன் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒன் ரோ டு அனதர் ரோ. ஒரு ரோவுடைய மல்டிபிள் யூ கேன் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒன் ரோ டு அனதர் ரோ அப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண முடியும் போது அது மாதிரி வந்து ரோ பண்ற மாதிரி காலத்தையும் பண்ண முடியும் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம் பாருங்க, இது மேட்ரிக்ஸ் இருக்கு, லாஜிக் புரிஞ்சுங்க. இதை C1 C2 C3 இருக்குது. இது என்ன பண்றேன், 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த பண்ண முடியா, 2ஆல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளை பண்ணியாச்சு, ஸ்கேல் பண்ணிட்டேன், K என்ற ஸ்கேல்ல பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, அந்த K into C1, K into C2, K into C3. ஓகேவா, பண்ணியாச்சு. இந்த மேட்ரிக்ஸ் வந்து அதாவது இது இந்த லாஸ்ட் ரோ வந்து பண்ணியாச்சு. பண்ணிட்டு வந்த ஆன்சர் கிடைக்கும்ல, அந்த இதான் KC1 இந்த ஸ்கேலார் K பிளஸ் C1 ரெண்டு ஸ்கேலார் வந்து எனக்கு வந்து அது இந்த ஸ்கேலார் K, அப்புறம் அது திருப்பி அதோட மல்டிப்ளை பண்ணிட்டேன். பண்ணிட்டு அப்புறம் ஏ ரோ இருக்குல்ல அதோட ஆட் பண்ணி புதுசா ரோ உண்டாக்குறேன். இந்த ரோ எப்படி உண்டாக்கப்படுறதுனாக்க எனக்கு வந்து இந்த C1 C2 C3 இருக்கு இல்லையா, இந்த வெக்டாரை வந்து நான் ஸ்கேலார்ல மல்டிப்ளை பண்ணிட்டு
பிறகு இந்த ஏ இன்ஃபர்மேஷன் ஏ ரோருக்குள்ள அதை ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகேவா? இது மாதிரிலாம் ஆப்ரேஷன் பண்ணலாம். என்ன வச்சுன்னா அது பண்ணுற கட்டாயம் பண்ணலாம். அது பண்ணோம்னாக்க உங்களுக்கு டெட்டு மாறாது. நீங்கள் ரியல் டைமில் போய் இது மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் தேவைப்படுது. உங்களுக்கு அப்புறம் எப்படி தேவைப்படுது பாருங்களேன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூணு இது வந்து மூணு காலம் இருக்கும். C1 C2 C3. நமக்கு என்ன இருக்குனாக்க உங்களுடைய சேலரி, போனஸ், பிஎஃப் எது இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னாக்க வந்து ஒரு ஸ்கேலரில் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு முதல் ரோவோட இன்ஃபர்மேஷன் முதல் ரோ ஆட் பண்ணீங்கன்னாக்க டெட்டு வந்து மாறாது. ஸோ மாறாது அப்படின்ட்டு. இப்போ என்ன பிரச்சனைனாக்க டெட்டு மாறாதுனாக்க என்ன யூஸ்? அதனால டெட்டு மாறாது என்ன யூஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெட்டு வந்து என்ன பண்ணுறீங்க? இப்போ வந்து டெட்டு வந்து +10 வருது உங்களுக்கு. அப்புறம் சப்போஸ் என்ன பண்ணுறீங்க? இது மாதிரி வந்து இந்த ரோ வந்து 2ஆல் ஸ்கேல் பண்ணுறீங்க. 2ஆல் ஸ்கேல் பண்ணிட்டு இந்த ரோ ஆட் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? புது மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்குது. புது மேட்ரிக்ஸில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உள்ள லாஸ்ட் 2 ரோ சேமாக இருக்கும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்கும்? உங்களுக்கு வந்து 3வது ரோ வந்து ஸ்கேல் பண்ணிட்டு அப்புறம் வந்து முதல் ரோ ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ டெட் மாறாது. அப்போ என்ன பார்த்துருக்கோம்? நம்ம வந்து டெட்டோட மெயின் பர்பஸ்னா உங்களுக்கு வந்து டெட் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு வந்து 2 விஷயம் நடக்கும். உங்களுக்கு டெட் பாசிட்டிவாக இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. அப்புறம் மாறாதுல இப்போ என்ன அர்த்தம்னாக்க இது புது மேட்ரிக்ஸ் கிடைச்சிட்டு அப்புறம் டெட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுனாக்க என்ன பண்ண முடியும்? அந்த இமேஜ் வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? ஸ்கேல் பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும், அப்புறம் ஷேர் பண்ண முடியும் இருக்கும். ஓகேவா? ஆனா இப்போ நீங்க டெட்டு வந்து மாறி இங்க 10 கிடைச்சிருக்கு இந்த மேட்ரிக்ஸுக்கு, -10 ஆயிட்டுன்னு வச்சுங்களேன். அந்த -10 ஆயிடுச்சுன்னா என்ன முடியும்? அந்த இமேஜ் நம்ம என்ன முடியும்? நம்ம வந்து ரெஃப்ராக்ஷன் பண்ண முடியும் சொல்லிருக்கோம். இப்போ சரியா? அது மாதிரிலாம் இப்போ வாய்ப்பு கிடையாதுங்க. ஏன்னா இங்க என்ன டெட்டு கிடைக்குதோ சேம் டெட்டு கிடைக்கும். சப்போஸ் இன்னொன்று இங்க 10 கிடைக்குது. நீங்க இந்த ரோவை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணப்பட்ட பிறகு இங்க ரோ என்ன ஆயிட்டாங்க? 0 கிடைக்குது. நம்ம நேற்று பார்த்தோம்ல, ரோ அந்த டெட்டு வந்து நான் 0வா இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அது வந்து இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை மாற்ற முடியும்னு படிச்சோம் நம்ம. சரியா? அப்புறம் வந்து டெட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அந்த மட்டும்தான் அது வந்து கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன் படிச்சிருக்கும். ஒரே யூனிக் சொல்யூஷன் படிச்சிருக்கும். டெட்டு வந்து 0 ஆயிட்டுன்னு வச்சுங்களேன், அது 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து மெனி சொல்யூஷன், அதாவது இன்ஃபினிட் சொல்யூஷன் இருக்கும். இல்லைனாக்கா சொல்யூஷன் இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ என்னன்னாக்க வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஏதோ ரோ ஆப்ரேஷன் பண்ணி இங்கே எனக்கு டெட்டு வந்து 10 கிடைக்குது, இங்கே 0 கிடைச்சிருந்தாக்க என்னன்னாக்கா ரெண்டுமே சமாதானமாக இருக்கும். 2 டேட்டாஸ் மாறி போயிடும் உங்களுக்கு. அப்புறம் அது மாதிரி பயப்படாதீங்க, மாறாது அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னாக்க எந்த பிரச்சனை வராது அப்படின்ட்டு இருக்காங்க. அதான் நம்ம வந்து போட்டு பார்க்க போகிறோம். சரி தானே? அது பேர் தான் நமக்கு வந்து இன்வேரியன்ஸ். இப்போ ரோவில் வந்து ஒரு சில ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெட்டு வந்து மாறாமல் இருக்கும். இன்வேரியன்ஸ் வேரியன்ஸ் தான் மாறும், இன்வேரியன்ஸ் தான் மாறாமல் இருக்கும். இப்போ எனக்கு அதான் முக்கியமாக. ஏன் மாறினா என்ன? டெட்டு மாறினா என்ன பிரச்சனை? மாறினா பிரச்சனை எனக்கு. இப்போ எனக்கு வந்து இங்கே 10 இருக்கும், இங்கே டெட்டு 0 இருக்கும். ரெண்டு வேற ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இங்கே நாங்கள் ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் 10 கொடுத்துட்டு நான் வந்து ரோ வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி ஸ்கேல் பண்ணி ஆட் பண்ண பிறகு 0 வந்துட்டுனாக்க இதுக்கு வந்து மல்டிபிள் சொல்யூஷன் இருக்கலாம், இல்லை சொல்யூஷன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து எப்படின்னா 10 வந்துச்சு, அது வந்து நாட் ஈக்குவல் 0 வந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு சொல்யூஷன் கன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் மாடிஃபிகேஷன் பண்ணப்பட்ட பிறகு எனக்கு என்ன பண்ணால் டெட்டு மாறாமல் இருக்கணும். அப்போ தான் 2 மேட்ரிக்ஸுமே கன்சிஸ்டண்டாக இருக்கும் அர்த்தம் உங்களுக்கு. சரியா? அந்த கன்சிஸ்டண்டாக இருக்கிறது என்ன மீட்டிங் அதை பற்றி பேசுவோம் நம்ம. அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடும் நம்ம. சரி, இன்வேரியன்ஸ் பாருங்க. இன்வேரியன்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் பார்த்துருக்கோம். கோடு போட்டுரும் நம்ம. சரி தானே? அதே இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு இந்த கோடு போட்டால் நீங்கள் சேர மாட்டோம். தியரிக்க வேண்டிய அந்த டெஃபினேஷனை போட்டு வச்சிருக்குது. தட்டு வந்து நிறைய இருக்கு, கடல் மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் கவர் பண்ணிருக்குது. கவர் பண்ண டாபிக்னா நீங்க படித்தா சொல்லுங்க, அதை கவர் பண்ணிடுவோம். இந்த இருக்கு நம்ம. இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா ப்ளஸ் கவனிச்சுங்க. மேட்ரிக்ஸ் ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. இப்போ அதை காப்பி பண்ணிட்டேன். இப்போ ஓகேவா? எனக்கு வந்து 2 மேட்ரிக்ஸ் இருக்கு, ஏ இருக்குது, பி இருக்கு. 2 மேட்ரிக்ஸ் இருக்கு எனக்கு. அப்புறம் சரியா? இப்போ வந்து என்ன பண்ற கவனிச்சுங்க. லைன் நம்பர் பி பிரச்சனை கிடையாதுல, மேட்ரிக்ஸ் ஏ கிடைச்சிட்டோம், அது ஒரு டெட்டு கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் வந்து நம்மளுடைய மேட்ரிக்ஸ் ஏ வந்து காப்பி பண்ணியாச்சு. காப்பினாக்க டாட் காப்பி போட்டிருக்கோம், அதான் மெத்தடு. அப்புறம் என்னன்னாக்கா ஏவில் உள்ள இல்லைன்னு பியில் இருக்கும். எனக்கு 2 மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்குனாக்க இதே மாதிரி 2 மேட்ரிக்ஸ் இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்கு உங்களுக்கு. சரிதானே? இப்போ பாருங்க. அப்புறம் என்ன பண்றோம்? போயிட்டு அதனுடைய பியில் இருக்குல்ல, பியில் வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து செலக்ஷன் பண்றேன். பியில் வந்து ஃபர்ஸ்ட் ரோ செலக்ஷன் பண்றேன். இந்த இது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து பி மேட்ரிக்ஸ் இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் ரோ செலக்ஷன் பண்றது. பி ஆஃப் ஒன்னாக்கு வந்து என்ன? பி ஆஃப் ஒன்னாக்கு வந்து பி ஆஃப் என்ன பண்றாங்க? ஒரு நிமிஷம். லைன் நம்பர் 18 வந்து பி ஆஃப் 1 அப்படின்னாக்க இண்டெக்ஸ் வந்து 1 அப்படின்னாக்க இண்டெக்ஸ் 1 அப்படின்னாக்க 0 1 என்ன அர்த்தம்? அப்படின்னாக்க 0 1 என்ன அர்த்தம்? 1னாக்க எந்த காலம்? எந்த ரோங்க? ரோ செகண்ட் ரோ. எந்த ரோ? செகண்ட் ரோ. அது மறந்துடாதீங்க. இண்டெக்ஸ் 1 உங்களுக்கு வந்து செகண்ட் ரோ. இதான் செகண்ட் ரோ இந்த இருக்குங்க. எது?
இந்த இருக்கு செகண்ட் ரோ, இதான் இருக்கு இல்லையா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ரோ இந்த ஃபர்ஸ்ட் அப்படி இருக்குது. இப்போ அதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன பண்றோம் போயிட்டு நம்ம வந்து அதனுடைய இப்போ பாருங்க அது ஒன்று வச்சிருக்கோம். இப்போ அப்புறம் பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்கு, என்னுடைய ஜீரோ இண்டெக்ஸ் இருக்குல்ல, ஜீரோ இண்டெக்ஸ் பி உள்ள ஜீரோ இண்டெக்ஸ் இருக்குது. பியில் உள்ள ஜீரோ இண்டெக்ஸ் என்ன இருக்குது, இந்த 1 2 3 இருக்குது. இந்த 1 2 3 என்ன பண்றேன், போய் ஸ்கேல் பண்றேன். இதுதானே 1 2 3, இந்த 1 2 3 போய் ஸ்கேல் பண்றேன். இதான் ஸ்கேல் பண்றேன் பாருங்க. அப்புறம் வந்து இதா இருக்கு இல்லையா, 2ஆல் ஸ்கேல் பண்றேன். இது இந்த பி ஆஃப் 0 இருக்குது. பி ஆஃப் 0ன்றது வந்து பி ஆஃப் 0னாக்க 0th ரோ. இதை போய் 2ஆல வந்து ஸ்கேல் பண்றேன். ஸ்கேல் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு, அப்புறம் வந்து 1 2 2 2 4 1 2 2 2 4 2 3 6 கிடைக்குமா? அப்ப 2 4 6 கிடைக்கும். சரிதானே? 2 4 6 கிடைக்கும். சரியா? உங்களுக்கு குழப்பம் உங்களுக்கு 2 4 6 கிடைக்குது. அப்புறம் கிளியர். இப்ப கிடைச்சிட்டு உங்களுக்கு அப்புறம் இப்ப போய் என்ன பண்ற பாருங்க. இப்ப கிடைச்சிட்டு இப்ப போயிட்டு என்ன பண்றேன், இதை வந்து ரெண்டாவது இப்ப என்ன பண்றேன்னாக்க பி ஆஃப் 1 இருக்குல்ல, இந்த கிடைச்சிருக்குல்ல, கிடைச்சது போய் மறுபடியும் போய் என்ன பண்றேன், இதாலே ஆட் பண்றேன். என்னன்னாக்கா ஏற்கனவே 2 4 6 இருக்குது கிடைச்சது. அதை போய் பி ஆஃப் 0 ஆட் பண்றேன். ஏற்கனவே 1 2 3 இருக்குல்ல, அப்புறம் ஏற்கனவே என்ன கிடைச்சிருக்கு எனக்கு, இப்போ எனக்கு இதான் கிடைச்சிருக்கு. எனக்கு 2 4 2 4 6ன்னு எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. 2ஆல ஸ்கேல் பண்ணிட்டேன். மறுபடியும் இப்போ என்ன பண்றேன், படைச்ச ரிசல்ட்டால போயிட்டு எனக்கு இந்த 1 2 3 போய் ஆட் பண்றேன். ஓகேவா? 1 2 3 வந்து ஆட் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு ஆன்சர். எனக்கு வந்து இங்க வந்து 3, அப்புறம் 4 2 6, அப்புறம் வந்து 6 3 9 கிடைக்கும் எனக்கு. இதுதான் கிடைக்கும் எனக்கு. அப்புறம் ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு இதான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு 9 5 9 7 1 3. ஒரு நிமிஷம் ரெக்கார்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, நம்ம வந்து நம்ம இன்வேரியன்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுதுனாக்க வந்து ஒரு மேட்ரிக்ஸ்ல உள்ள ஒரு ரோவையோ காலத்தையோ ஒரு சில ஆப்ரேஷன் பண்ணோம்னாக்க ஓகேவா, அதனுடைய டெட் வந்து இன்வேரியன்ஸ் மாறாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மள்ட்ட வந்து இப்போ 2 மேட்ரிக்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றோம், இப்போ வந்து என்னுடைய 2ஆவது மேட்ரிக்ஸ்ல உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாச்சு, 1 2 3 எடுத்துக்கிட்டோம். அந்த 1 2 3 வந்து 2ஆல் வந்து ஸ்கேல் பண்றோம். ஓகேவா? பண்ணியாச்சுனாக்க வந்து 1 2 2 4 இப்படி ஆயிடும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுனா வந்து 2 4 6 மாறி 2 4 6 மாறிட்டோம். இந்த பார்ல 2 4 6ஐயும் இப்போ 2 ஆப்ரேஷன் பண்றேன். என்னுடைய முதல் ரோவை மேட்ரிக்ஸ் பீரியட் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, அது வந்து 2ஆல வந்து என்ன ஸ்கேல் பண்றேன். ஒரு ஆப்ரேஷன் ஸ்கேலிங் ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு அப்புறம் ஸ்கேலிங் ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டது. ஸ்கேலிங் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு என்ன பண்றேன், அப்புறம் மேட்ரிக்ஸ் பி இருக்குல்ல, உள்ள மேட்ரிக்ஸ் பில உள்ள அந்த செகண்ட் ரோ இருக்குல்ல, அதோட வந்த ரிசல்ட் ஆட் பண்றேன். அதாவது 713ஐயும் நான் ஸ்கேல் பண்றது இருக்கு இல்லையா, அப்ப 2 ஆப்ரேஷன். ஒன்று வந்து ஸ்கேலிங் ஆப்ரேஷன் இருக்குது. அப்ப ஸ்கேல் பண்ணப்பட்ட ஆன்சரோட எனக்கு வந்து இந்த 713 செகண்ட் ரோ வந்து நான் என்ன பண்றோம், சம் பண்றோம். ஒரு ஸ்கேல் பண்றோம், சம் பண்றோம், ரெண்டுமே பண்றோம். ஏன்னாக்க ஞாபகம் இருக்கா, லினியர் காம்பினேஷன் 2 நடக்கும் எப்பவுமே. லினியர் காம்பினேஷன் என்ன பண்ணுவோம்னாக்க, ஒன்று வந்து 2 ரோ வந்து சம் பண்ணாக்க நமக்கு வந்து புதுசா காம்பினேஷன் பண்ணி ஒரு வெக்டர் கிடைக்கும். பார்த்துருக்கோம், 2 வெக்டர் சம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியும், உங்களுக்கு வந்து ஒரு வெக்டார் என்ன பண்ணனாக்க ஒரு ஸ்கேலரால் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வெக்டார் ஒன்று இருக்குல்ல, இந்த வெக்டாரை வந்து என்ன பண்ணாக்க நான் 5ஆல வந்து நான் மல்டிப்ளை பண்ணிச்சுனாக்க இது வந்து ஸ்கேல்டு வெக்டார்னு பேர் உங்களுக்கு. சரியா? அதனால என்ன பண்றேன், நான் 2 ஆப்ரேஷன் பண்றேன். லினியர் காம்பினேஷன்ல 2 ஆப்ரேஷன் பண்றேன். ஒன்று வந்து என்னுடைய 1 2 3 ரோ எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்றோம். 2ஆல் வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றோம். அதாவது மீன்ஸ் எனக்கு ஸ்கேல்டு மெட்ரிக்ஸ் கிடைச்சிட்டு எனக்கு. அப்புறம் இந்த வந்த ஸ்கேல்டு மெட்ரிக்ஸையும் ஏற்கனவே உள்ள ஒரு 2ஆவது ரோ இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து என்ன பண்றோம், சம் பண்றோம். ஸ்கேல் நடக்குது, சம் நடக்குது. அதாவது லினியர் காம்பினேஷன்ல உள்ள 2 சான்சஸ் இருக்குது, ரெண்டுமே பண்றோம். பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்னாக்க டெட்டு கண்டுபிடிச்சோம்னாக்க டெட் நமக்கு என்ன பண்ண உங்களுக்கு வந்து மாறாது, இன்வேரியன்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. அது மாதிரி வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ்ல உள்ள ஒரு ரோவை எடுத்து நம்ம வந்து இது மாதிரி கண்டிஷன்ல மாடிஃபை பண்ணோம்னாக்க ஒரு ஸ்கேல் பண்ணி ஒரு ரோவால வந்து நம்ம வந்து சம் பண்ணோம்னாக்க வந்து அது டெட் வந்து மாறாது, அது வந்து இன்வேரியன்ஸா இருக்குன்னு இருக்காங்க. மேலே 48 இருக்குது. நம்ம மாடிஃபை பண்ணப்பட்ட பிறகு என்ன பண்ணாக்க புதுசாக டெட் கண்டுபிடிக்கிறது சேமா இருக்கும் உங்களுக்கு. என்ன சொல்ல ட்ரை பண்றோம்னாக்க இது மாதிரி ஒரு ரோவை எடுத்து இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோம்னாக்க டெட் மாறதுக்கான சான்ஸ் கிடையாது, சான்ஸ் மாறவே மாறாது அப்படின்றாங்க. இன்னொன்று பாருங்க, சைனு மாறல, டெட்டோட வேல்யூ மாறல, ரெண்டுமே மாறல. ஸோ இது பேர் வந்து இது வந்து இன்வேரியன்ஸ் ப்ராப்பர்ட்டி மாறாதுன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? இதுதான் விஷயம். லாஜிக் புரிதல உங்களுக்கு. அப்புறம்
ரெண்டு தான் நடக்கும். நம்ம வந்து லினியர் காம்பினேஷன் லினியர் காம்பினேஷன் பண்ணும்போது வந்து 2 சான்ஸ் தான் இருக்கு. நீ வந்து 2 ரோவை நீங்க எல்லாம் சம் பண்ண முடியும், அது ஒரு ஆப்ரேஷன் இருக்கும். 2 ரோவை மேற்பட்ட ரோவை சம் பண்ணாக்க புதுசு வெக்டர் கிடைக்கும், அது ஒரு ஆப்ரேஷன். இல்லைனாக்க ஒரு ரோவை எடுத்து என்ன பண்றேன், ஸ்கேல் பண்றேன். 1 to 3 வந்து நான் 10 ஆளு 20 ஆளு ஸ்கேல் பண்ண முடியும். ஒரு ரியல் ஃபேமிலி நம்பரால் ஸ்கேல் பண்ணுவேன். இந்த 2 ஆப்ரேஷன் பண்ண சான்சஸ் இருக்கு. அப்புறம் நம்ம 2 ஆப்ரேஷன் பண்ணி பார்த்துருப்போம். நான் 1 to 3 எடுத்து என்ன பண்றேன், 2 ஆளு வந்து ஸ்கேல் பண்ணியாச்சு, 2 4 6 கிடைச்சிட்டு எனக்கு இப்போ ஓகேவா. அப்புறம் கிடைச்ச 2 4 6 என்ன பண்றேன், வந்து இன்னொரு ரோவால வந்து சம் பண்றேன். ஒன்று வந்து ஸ்கேலிங், அப்புறம் சம்மிங், ரெண்டுமே பண்றவங்களுக்கு 2 ஆப்ரேட் பண்றவங்களுக்கு. சரியா? சரி, யாருக்காச்சும் வந்து ஒரு எக்ஸாம் கொஸ்டின் கேட்கறேன், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறேன், யாருக்காச்சும் ஞாபகம் தான் பாருங்க. நம்ம இப்போ என்ன பண்றேன், இது ரெண்டுக்குமே நம்ம மறுபடியும் ஆன்சர் இது இருக்குது பாருங்க. 1 to 3 ஒரு ரோ ஒன்று இருக்குது, இது 5 ஆல ஸ்கேல் பண்றேன். ஓகேவா? ஆன்சர் என்ன வரும், 5 2 10 15 வரும். இந்த கடைக்கு புது வெக்டர் கிடைச்சிருக்குல்ல, எனக்கு அப்புறம் புது வெக்டர் வந்து இண்டிபெண்டன்ட் வெக்டர், டிபெண்டன்ட் வெக்டரா நம்ம வந்து படிச்சிருக்கோம். வெக்டர்ல வந்து விளக்கமா பேசியிருக்கோம். அது நம்ம வந்து வெக்டர் ஸ்பேஸ்ல லினியர் காம்பினேஷன் பண்ணி நான் சொல்லிருக்கோம். இந்த 1 to 3 வெக்டர் இருக்குது, 5 ஆல ஸ்கேல் பண்றேன். இந்த 2 ஆல பண்ண மாதிரி 2 ஸ்கேல் பண்றாங்க. இந்த கிடைச்சிட்டு எனக்கு 2 4 6 கிடைச்சிட்டு. இந்த 2 4 6 1 to 3 வந்து டிபெண்டன்டா இண்டிபெண்டன்டா? டிபெண்டன்ட். ஏன் சார், இந்த 1 மடங்கு இருக்கு, 1 to 3 2 மடங்கு தான் இந்த 1 to 3 2 4 6. இந்த ஃபர்ஸ்ட் ரோவோடைய 2 மடங்கு தான் இது, கட்டாயம் டிபெண்டன்ட் தான். சரிதானே? ஓகே, ரைட். அது குழப்பம் இல்லை சார், குழப்பம் இல்லை. இப்போ அடுத்து பாருங்க. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, அப்புறம் இந்த 1 to 3யும் 7 1 3யும் வந்து நான் சம் பண்றேன். ஓகேவா? சம் பண்றேன். இப்போ சம் பண்ணாக்க 7 1 8 2 1 3 3 3 6 இப்படி கிடைச்சிருக்குது. அப்புறம் 7 1 8 1 2 3 6 புது வெக்டர் கிடைச்சிருக்கு எனக்கு. அப்புறம் 1 to 3 வெக்டரையும் 7 1 3 சம் பண்றேன். இப்போ 8 3 6 வந்து எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? இப்போ 8 3 வந்து இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்டா? இண்டிபெண்டன்ட். டிபெண்டன்ட் தான் சார் இருக்கும் சம் பண்ணோம்னாக்க. ஓகேவா? இப்போ எப்போ இண்டிபெண்டா மாறினாக்க, இப்போ இந்த பண்ணி பார்த்தோம்ல, முதல்ல என்ன பண்றோம், ஒரு வெக்டார் எடுத்து என்ன பண்றோம், வந்து ஸ்கேலார்ல மல்டிப்ளை பண்ணிட்டு பிறகு சம் பண்ணணும்னு வச்சுங்களேன், அப்போ இண்டிபெண்டா மாறும். நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்துருக்கோம் ஏற்கனவே, வந்து நம்ம வெக்டாரை பார்த்துருக்கோம் நம்ம. சரிதானே? அப்படின்ட்டு. ஓகே சார், இதான் விஷயம். நம்ம வந்து இன்வேரியன்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க. ஓகே, ரைட், முடிச்சாச்சு. அப்போ அதே மாதிரி என்ன பண்றப்ப ரியல் டைம் போட்டு பார்க்குறோம். அதே டேட்டா என்ன பண்றப்ப ரியல் டைத்தை வந்து போட்டு பார்க்குறோம். லாஜிக் புரிஞ்சுங்க, கோடு முக்கியம் கிடையாது. சரி, இது ஏன் இந்த ரியல் டைம் போட்டு போட்டுனாக்க, இந்த ஸ்லைசிங் கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் தான், உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. டேட்டா செட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். 5,5 ஏன் இப்படி எடுக்கிறோம்னாக்க, டெட்டு கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கணும். அதனால தான் மொத்த மேட்ரிக்ஸ் எடுக்காம என்ன பண்றதுனாக்க வந்து 5 ரூபா 5 காலம் எடுத்துருக்கும். அப்போ தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் டெட்டு கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. அதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஏன்னாக்கா நம்ம வந்து காப்பி பண்ணியாச்சு. ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் கிடைச்சிட்டு எனக்கு அப்படின்ற உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம 2ஆல வந்து ஒரே ஒரு இந்த இருக்குல்ல, அதனுடைய ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ரோ என்ன பண்றோம்னாக்க வந்து 2ஆல வந்து இருக்குல்லையே, அதாவது 0th இண்டெக்ஸ்னாக்க ஃபர்ஸ்ட் ரோ வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு, ஏற்கனவே பண்ணல 2ஆல மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிட்டு பண்ண பிறகு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ரோவால் ஆட் பண்றோம், ஸ்கேல் பண்றோம். ஸ்கேல் பண்ணிட்டு வர்ற ஆன்சரோட என்ன பண்றோம், சம் பண்றோம். சம் பண்ணியாச்சுனாக்க எனக்கு என்னது, டெட் வந்து மாறாது, இன்வேரியன்ஸ் இருக்கு இருக்காங்க. என்ன, ரெண்டும் ஒரே கோடு தான். அந்த ஸ்லைசிங்ல எப்படி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோமோ தெரிஞ்ச போதும் உங்களுக்கு. அப்புறம் இந்த பி வெக்டார் பி மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, பி மேட்ரிக்ஸ்ல உள்ள 0th ரோ எடுத்து, 0th ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து என்ன பண்றோம், நம்ம வந்து 2ஆல வந்து ஸ்கேல் பண்றோம். ஸ்கேல் பண்ணிட்டு அதை வந்து 1வது ரோவோட ஆட் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு. சரியா? ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணாக்க உங்களுக்கு வந்து டெட் வந்து உங்களுக்கு இன்வேரியன்ஸ் மாறாதுன்னு இருக்காங்க. எல்லாம் விஷயம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, சரிதானே? இது மட்டும் பார்த்துங்க. இப்போ நீங்க வந்து 500 1000 ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. 1200 அதுக்கு பேலன்ஸ் மாறுகிறது 1200. சரி, இப்போ பாருங்க. இப்போ என்னுடைய இப்போ என்ன ஆயிட்டுனா உங்களுக்கு வந்து இப்போ 2001 டெட் வந்து டெட் மார்க்கெட் என்னாச்சும் -489 மாடிஃபைடு மேட்ரிக்ஸுக்கு 481, ஒரிஜினலுக்கு வந்து 8489. ஓகே சார், மாறல. ஓகேவா? மாறல சார், இதான் விஷயம். ரைட் ரைட். லாஜிக் வந்து புரிஞ்சுங்க.
நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிட்டு சம் பண்ணாலுமே ஒரு ரோவில் வந்து இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோம்னாக்க என்ன பண்ணாதுனாக்க வந்து மாறாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த ரோ இருக்குல்ல, இந்த ரோ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு சம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி புதுசாக இன்னொரு மேட்ரிக்ஸ் உண்டாக்குறேன். ஓகேவா? இப்போ அந்த புது மேட்ரிக்ஸில் எல்லாவும் இதே இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்புறம் இந்த 1003 இன்ஃபர்மேஷன் இது மட்டும் டபுளாக நான் என்ன பண்ணிருப்பேன், 2ஆல் வந்து நான் ஸ்கேல் பண்ணிருப்பேன். அப்படி ஸ்கேல் பண்ணாக்க இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸும் இன்னொரு 2ஆம் மேட்ரிக்ஸ் வந்து டெட்டு மாறாது, அதான் சொல்ல வராங்க. அது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டெட்டு மாறாது, இன்வேரியன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு வந்து இன்வேரியன்ஸுடைய பர்பஸ். இப்போ ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க, டெட்டு மாறாமல் இருக்குன்னு சொல்கிறீங்களேன், என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து இப்போ டெட்டு மாறாமல் இருக்குது, தட் மீன்ஸ் சைன் மாறாமல் இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம் சொல்கிறோம்னாக்க வந்து டெட் மாறாமல் இருக்கும் வந்து டிரான்ஸ்லேஷன் அது மாதிரி இருந்துச்சுனாக்க வந்து நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் படித்தோம்ல, ஞாபகம் இருக்கா? டிரான்ஸ்லேஷன் ஒரு இமேஜை வந்து இப்போ ஒரு முந்தா நாள் கிளாஸில் போட்டோம்னு நினைக்கிறோம். டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அதனுடைய ஸ்கேல் வந்து அப்படியே இருக்கும். அது ஸ்கேல் அந்த மாற ஸ்கேல்னாக்க வந்து சின்ன ஒரு வெக்டார் ஒரு இமேஜ் இருக்குனாக்க ஸ்கேல் பண்ணும்போது அது வந்து பெருசாகும். இந்த இருக்குல்லையா, ஒரிஜினல் ஸ்கேல் இமேஜ் வந்து பெருசாகும் ஸ்கேல் பண்ணும்போது, மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? அப்புறம் பாருங்க, நீங்க வேற சம் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் டிரான்ஸ்லேஷனாக்க அதனுடைய சைஸ் மாறாது, ஓரியன்டேஷன் மாறாது உங்களுக்கு. அப்புறம் இப்போ என்ன பார்த்தோம் உங்களுக்கு, நம்ம ஒரு வெக்டார் எடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அந்த ரோவை மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். மாடிஃபிகேஷன் பண்ணாலும் டெட் வந்து மாறாமல் இருக்குன்றோம். அதாவது நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணுறோம், பண்ணாலும் என்ன உங்களுக்கு வந்து மாறாமல் இருக்குன்றோம். ஓகேவா? ரொட்டேஷனாக்க வந்து அதோட ஓரியன்டேஷன் மாறும். மிரரிங்னாக்க வந்து ரெஃப்ளெக்ஷன் போயிட்டு இருக்கும். ஸ்கேலிங்னாக்க வந்து அதோட சைஸ் மாறும். டிரான்ஸ்லேஷனாக்க அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அப்படியே இருக்கும். நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம். என்ன ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம், ஒரு ரோவை எடுத்து நம்ம என்ன பண்றோம்னாக்க அது ஒரு ஸ்கேல் பண்ணி சம் பண்றோம். ஒரு ஆப்ரேஷன் நடந்துருக்கு. வந்துருச்சு 35,500. ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு வந்து அதை நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்றோம். ஆப்ரேஷன் பண்ணாலும் டெட் மாறல. தட் மீன்ஸ் என்ன, நம்மளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாலும் அதே தான் இருக்கும், உங்களுக்கு இமேஜ் மாறுகிறது இல்லை அப்படின்ட்டு. வேற பாக்கி எல்லாத்தையும் பாருங்க, நீங்க வந்து இங்க வந்து ஷேரிங்ல வந்து அந்த ஷேப் மாறி இருக்குது, நான் யூனிஃபார்ம் ஸ்கேலிங்ல ஷேப் மாறி இருக்குது, ரொட்டேஷன் நடக்கும்போது அதனுடைய ஓரியன்டேஷன் மாறி இருக்குது, மிரர் ஆகிருக்கும்போது ரெஃப்ளெக்ஷன் நடக்குது இந்த இடத்துல பண்றது, ஸ்கேல் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் பெருசா இந்த ஷேப் பெருசா போயிட்டு இருக்குது. ஓகேவா? இங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே மாறவே இல்லை, டஸ் நாட் சேஞ்ச் ஷேப், அப்படியே கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. அதாவது நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ற மேட்ரிக்ஸ் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணாலும் அதனுடைய இது மாறவே இல்லை. அது பார்த்தா உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பேர், அது ஞாபகம் வச்சுங்க. சரியா? மிரரிங் ஆகக்கூடாதுல்ல சார்? மிரரிங் வந்து ஆகக்கூடாது. ஏன் எப்ப மிரரிங் ஆகும்னாக்க, நீ டெட் கண்டுபிடிச்சிங்களா, டெட் வந்து மைனஸா போனிச்சுனாக்க என்ன ஆகும் சார்? ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து சைன் டிஃபரண்டா இருக்கா? நாட் மைனஸ், சைன் டிஃபரண்டா இருக்கு. சைன் இல்ல, இந்த இது வந்து எப்படின்னாக்க சேம் மைனஸா இருந்தா ஓகே. ஆமா இல்ல இதை பொறுத்த வரைக்கும் டெட் அப்படியே இருக்குன்றான். இங்கேயும் 489 இருக்குது, இங்கேயும் 489 இருக்குன்றான். நீங்க ரெண்டுலயுமே மைனஸ்ல தான் இருக்கு, ரெண்டுலயுமே மைனஸ்ல இருக்கு. ஒரே ரிசல்ட் இருக்குது. அதாவது நான் வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணப்பட்ட பிறகு வந்து டெட் உடைய சைனும் மாறல, வேல்யூ மாறல. அதுதான் சரிதானே? அப்ப நான் உங்களுக்கு அது பேர் தான் டிரான்ஸ்லேஷன். அது வந்து நம்ம வந்து வேல்யூ மாறல, ஓரியன்டேஷன் மாறல. ரொட்டேஷன் வந்து அந்த ஓரியன்டேஷன் மாறி இருக்கு, இங்க வந்து மிரரிங் ஆயிருக்குது, இங்க வந்து ஸ்கேல் பெருசா இருக்குது, இங்க ஷேரிங் ஆயிருக்குது கொஞ்சம், இங்க வந்து நான் யூனிஃபார்ம் ஸ்கேல் நடந்திருக்குது. இது பேர் தான் உங்களுக்கு வந்து ஒரு ரோல் ஆப்ரேஷன் பண்ணும்போது, ஆப்ரேஷன் பண்ணப்பட்ட பிறகும் எந்த இம்பாக்டும் இல்லை அப்படின்னாக்க வந்து அது பேர் வந்து இன்வேரியன்ஸ், மாறவில்லைன்னு அர்த்தம். அதான் முக்கியமான விஷயம். ஸ்கேல் பண்ணப்பட்ட பிறகு என்ன பண்றவங்களுக்கு வந்து நம்ம மாறல உங்களுக்கு. சரிதானே? பண்றோம் நம்ம வந்து ஸ்கேல் பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்றோம், அப்பயும் உங்களுக்கு வந்து சேமா இருக்குது. அது பேர் தான் உங்களுக்கு வந்து இதுதான் டிரான்ஸ்லேஷன் அர்த்தம் உங்களுக்கு அப்படின்னு. ஓகேவா? ஆட் பண்றோம் என்டையர் மேட்ரிக்ஸ் ஒரு டெட் கண்டுபிடிக்கும் போது அது வந்து ஒரு என்ன பண்றோம், அது பேர் டிரான்ஸ்லேஷன். அதாவது உங்களுக்கு வந்து டெட் வந்து ஈவனா இருக்கு, சேமா இருக்குனாக்க அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. ரைட்டா? அப்புறம் பாருங்க, இப்ப இன்னொன்னு சொல்லிருக்காங்க, இதை படிச்சு பார்த்தாங்க. இப்ப யாராச்சும் வந்து இதை கொஞ்சம் படிக்கலாம் கொஞ்சம். இப்ப இதை யாராச்சும் படிங்க. இப்ப இதை நம்ம டிரான்ஸ்லேஷனா என்ன, அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனா என்ன, ரெண்டுக்கும் நான் வந்து முக்கியமான விஷயம் இருக்கு. டிரான்ஸ்லேஷன் என்ன, டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்ட்டு இந்த இருக்குல்ல இது பேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சின்ன ஸ்கொயர் வந்து பெரிய ஸ்கொயரா மாறி இருக்கு உங்களுக்கு. இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தன்னுடைய உருவத்தை வந்து கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு உங்களுக்கு. இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கேல் பண்ணீங்கன்னாக்க, அதாவது மொத்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல,
இந்த மொத்த மேட்ரிக்ஸையும் நம்ம ரெண்டால இந்த மொத்த மேட்ரிக்ஸ் இருக்குது, மொத்த மேட்ரிக்ஸ் ரெண்டால வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேனாக்க அது பேர் ஸ்கேலிங்னு இருக்கும். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ என்ன பண்றோம் வந்து ஒரே ஒரு ரோ தான் என்ன பண்ணீங்க நீங்க வந்து ரெண்டாவது வந்து ஸ்கேல் பண்ணீங்க, அதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன். அந்த ஒரு முக்கியமான ஞாபகம் வச்சுங்க அதை. நீங்க ஒரே ஒரு ரோவை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணும்போது டெட்டு மாறல. ஆனா நீங்க மொத்த மேட்ரிக்ஸையும் அந்த மொத்த மேட்ரிக்ஸ் எடுத்து ரெண்டால மல்டிப்ளை பண்ணி டெட்டு கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னாக்க டபுள் ஆயிருக்கும். டெட்டு வந்து டபுள் ஆயிருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் டெட்டு கண்டுபிடிங்க, அப்புறம் ரெண்டால மல்டிப்ளை பண்ணப்பட்ட பிறகு டெட்டு கண்டுபிடிச்சிங்கனாக்க அதனுடைய புதுசா நீங்க உண்டாக்குனீங்களே ஸ்கேல் மேட்ரிக்ஸ் பண்ணீங்களே டெட் என்னன்னாக்க டபுள் ஆயிருக்கும். அப்போ என்ன நமக்கு வந்து ஸ்கேலிங் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு ரோ மட்டும் பண்ணீங்கன்னாக்க வந்து டெக்னிக்கலா இப்போ வந்து டிரான்ஸ்லேஷனு, அது பேர் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. அதுதான் சொல்ல வராங்க இப்ப. So we scaled a vector and then add with another vector of a matrix and proved that debts are same. Now we are adding புரியுதாங்களுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றோம்னாக்க வந்து நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றவங்களுக்கு அப்புறம் அது ஓகேவா அண்ட் செக் இஃப் அது அப்படி பண்றோம்ல அண்ட் செக் இஃப் இட் டஸ் த டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கு. நம்ம எப்படி நடந்துச்சு, ரோக்கு மட்டும் பண்ணும்போது டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்குது. அதாவது அதனுடைய ஓரியன்டேஷன் மாறல, அது வந்து அந்த இமேஜ் வந்து பெருசா போகல, ஸ்கேல் ஆகல, அப்படி இருக்குன்றவங்களுக்கு அப்படின்ட்டு பார்க்கணும் நம்ம. சரியா? ஆனா இவன் என்ன பண்றாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அர்த்தம்னாக்க scaling a row of or vector of a matrix can indeed to seen as a part of the matrix transformation. நம்ம ஒரே ஒரு ஏதாச்சும் ஒரு ரோ மட்டும் எடுத்து ஸ்கேல் பண்ணணும்னு வச்சுங்களேன், அது வந்து பார்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. ஸ்கேலிங் எ ரோ ஆர் காலம், ஸ்கேலிங் எ ரோ ஆர் ரோ காலம் வச்சுங்க, ஒண்ணுதான் ஒரு காலம். ஏதாச்சும் நீங்க ஒரே ஒரு ரோவையும் வெக்டாரை எடுத்து நீங்க வந்து ஸ்கேல் பண்ணீங்கன்னாக்க அது பேர் வந்து ஜஸ்ட் பார்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், ஃபுல்லி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. அதனாலதான் டிரான்ஸ்லேஷன் சொல்றோம். மொத்த மெட்ரிக்ஸையும் நம்ம வந்து 2ஆலையும் 5ஆலையும் நம்ம வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணா மட்டும்தான் அது வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அர்த்தம் உங்களுக்கு. அப்புறம் இது ஜஸ்ட் பார்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். பட் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ்வலி ரெஃபர்ஸ் டு an ஆப்ரேஷன் அப்ளை டு என்டையர் மேட்ரிக்ஸ். அது பேர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு. அப்போ பேசுறாங்க இது மாதிரி நம்ம ஒரு ரோவையோ எடுத்து காலம் பண்ணீங்கன்னாக்க அது பேர் வந்து டெக்னிக்கலா அது பேர் வந்து மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஆனா உங்களுக்கு வந்து மாறாது. அதனால என்ன சொல்றான், அப்படி சொல்லாதீங்க, மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர் சொல்ல வேண்டாம், அது பேர் வந்து டிரான்ஸ்லேஷன் சொல்றாங்க. சரியா? ரெண்டுக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் பண்ணிச்சிருக்கணும் உங்களுக்கு, அதை மட்டும் பார்த்துங்க. ரைட்? இது மட்டும் தான் நீங்க வந்து முக்கியமான விஷயம். வேற என்ன இருக்கு அப்புறம் இந்த பாருங்க, டிரான்ஸ்லேஷன் டூ நாட். இதை வேணா ஒரு ஆள் வாசிக்கட்டும் சார். சரி படிங்க, யாராச்சும் இந்த கீ டிஃபரன்ஸ் படிங்க, யாராச்சும் படிங்க. இன் டிரான்ஸ்லேஷன் என்னப்படி படிங்க, யாராச்சும் படிங்க. பேர் சொல்லுமா, நீங்களே படிக்கிறீங்களா? யாராச்சும் படிங்க எடுத்து ஆரம்பிச்சு. பிரேமா இருக்கீங்களா? யாராச்சும் படிக்கிறீங்களா? ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே, படிங்க. The vectors in a matrix are the matrix in translation. In translation, the vectors in a matrix are the points they represent are split by adding a translation vector. The relative position between vectors remain the same. Translation do not change the shape or size of the object, but simply move it. Okay, move it. அப்புறம் அடுத்தது Scaling a vector. When you scale a single vector, you are multiplying it by a scalar, affecting its magnitude, not its position. Not position, okay, right. Okay, scaling changes the size or length of the vector, but not its direction. இப்போ இது முக்கியமான விஷயம் பார்த்துங்க. இப்போ the relative position between the vectors remain the same. அதை என்ன பண்றோம், மூவ் பண்ணி வைக்கிறோம். டிரான்ஸ்லேஷன்ல இங்க உள்ள ஆப்ஜெக்டை தூக்கி இங்கே வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இந்த இடத்துல அங்கே தூக்கி தள்ளி வச்சிருக்கோம். ஏதோ ஒன்று இதுதான் ஒரிஜினல். இந்த டாட் இல்லாம இருக்குல்ல, அது வந்து ஒரிஜினல் தள்ளி இங்க தள்ளி வச்சிருக்கோம், அதான் விஷயம். அது மூவ் பண்ணி வைக்கிறோம், அதோட டைரக்ஷனா மாறவே இல்லை. பட் இங்க பாருங்க, மிரரிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் பாருங்க, ஆப்போசிட் மாறி போயிட்டு. ஸ்கேலிங்ல பாத்தீங்கன்னா வந்து இமேஜே ப்ரீ சைஸா போயிட்டு உங்களுக்கு, ரொட்டேஷன் வந்து ஓரியன்டேஷன் மாறி போயிட்டு உங்களுக்கு. அப்படின்னா ஷேரிங்ல என்ன பண்றோம் உங்களுக்கு, டிரான்ஸ்லேஷன் என்ன உங்களுக்கு வந்து இப்ப அதை வந்து அது ஜஸ்ட் மூவ் பண்றோம், அவ்வளவுதான். ஒரு அதே ஷேப்பை தள்ளி வச்சிருக்கோம், மூவ் பண்றோம், அவ்வளவுதான். டிரான்ஸ்லேஷன் வந்து ஒரு ஷேப் மூவ் பண்றோம், வேற மற்றது என்ன பண்ணாக்க வந்து அதனுடைய ஸ்கேல்ல வந்து இமேஜே கம்ப்ளீட்டா பெருசா போகுது, மிரரிங் வந்து டைரக்ஷன் மாறுது, ரொட்டேஷன்ல வந்து ஓரியன்டேஷன் மாறுது, ஷேரிங்ல எல்லாம் மாறுது உங்களுக்கு. அப்புறம் இது மட்டும் வித்தியாசம் உங்களுக்கு. ஆக நம்ம என்ன சொல்லணும்னாக்க, ஏதாச்சும் ஒரு ரோவை எடுத்து நீங்க வந்து அது வந்து ஒரு ரோவையோ ஒரு காலத்துக்கு மாடிஃபிகேஷன் பண்ணாக்க, நீங்க டெக்னிக்கலா சொன்னோம்னாக்க நீங்க நமக்கு டிரான்ஸ்ஃபர்மே சொல்லலாம். ஆனா அது கரெக்டான வார்த்தை டிரான்ஸ்லேஷன் தான். ஓகேவா?
என்டையர் மேட்ரிக்ஸ் எடுத்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஸ்கேல் பண்ணா மட்டும்தான் அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ தெரியல உங்களுக்கு. அப்புறம் டிரான்ஸ்லேஷனாக்க ஒரு வெக்டார் என்ன பண்றோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து தள்ளி வைக்கிறோம் சரியான, அது வந்து டிரான்ஸ்லேஷன். அப்படியே தான் இருக்கு ஆப்ஜெக்ட், எதுவுமே மாற, அதே ஸ்கொயர் அதே சைஸ் அப்படியே வைக்க போறோம், அவ்வளவுதான். டைரக்ஷன் மாறல, அப்படியே தான் இருக்க போகுது உங்களுக்கு. அதனால தான் நெட் மாறாம இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னாக்க இந்த இமேஜ் இருக்குல்லையே, அந்த ஸ்கொயர் இருக்குல்ல, அது வந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம், இன்னொரு ஃபார்ம்ல கொண்டு வர்றோம். இந்த சின்ன மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி, சின்ன ஸ்கொயர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பெரிய மேட்ரிக்ஸ் ஆகுது. ஓகேவா? இதுனாக்க என்ன பண்ணுதுனாக்க இந்த 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 முக்கோணம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி டைரக்ஷன் ஆப்போசிட் லெஃப்ட் ரெஃப்ளெக்ஷன் ஆகுது. இங்க என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ரொட்டேஷன் ஆயிருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணி வைக்கிறோம், ஒரு இடத்துக்கு ஒரு பொருளை வந்து மூவ் பண்ணி வைக்கிறோம், இதான் விஷயம் உங்களுக்கு அப்படின்ட்டு. அதை மட்டும் நீங்க வந்து டெக்னிக்கா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? ரெண்டுமே ரெண்டு புக்ல வந்து போட்டிருக்காங்க. ஒரு புக்ல வந்து என்னன்னாக்கா நீங்க வேணும்னாக்கா என்ன, அது வந்து பார்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஒரே ஒரு ஸ்கேலாரையோ ஒரு ரோவையோ நீங்க காலத்தையும் நீங்க வந்து மாடிஃபை பண்ணீங்கன்னாக்க அது வந்து ஜஸ்ட் பார்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். பார்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிருக்காங்க, பார்ட் ஆஃப் சொல்லிருக்காங்க. பட் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூசுவலி ரெஃபர்ஸ் டு an operation applied to the entire matrix. அப்போதான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஸ்கேல் ஆகிட்டு இருக்கும். அது பேர் தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேர் உங்களுக்கு. ஸோ ரெண்டு புக்கில் வந்து டிஃப்ரெண்டாக போட்டிருக்காங்க. நம்ம என்ன அர்த்தம், எனக்கு வந்து எப்போதுமே உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனாக்க ஒரு ரோவையோ ஒரு காலத்தையும் மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம்னாக்க வந்து டெக்னிக்கலாக வந்து மூவ் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். பை ஒன்றும் பண்ணலை. ஒரு ரோவையோ காலத்தையும் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு என்டையர் மேட்ரிக்ஸாக நம்ம வந்து மாடிஃபை பண்ணும்போது தான் அங்கே வந்து ரொட்டேஷன் நடக்கலாம், மிரரிங் நடக்கலாம், ஸ்கேலிங் நடக்கலாம், ஷேரிங் நடக்கலாம், நான் நடக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. மிரரிங் நடக்க மட்டும் சான்ஸ் என்ன பண்ணாக்க வந்து மிரரிங் எப்போ நடக்கும்னாக்க வந்து டெட்டு மைனஸாக இருக்கும்போது மிரரிங் நடக்கும். ஓகேவா? பாக்கி எல்லாம் ஆசிட்டிஸ் நடக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து வேரியன்ஸ் இன்வேரியன்ஸ் தான் மாறாது. டெட்டு வந்து மாறாது, இன்வேரியன்ஸ். அதாவது வந்து அதனுடைய அந்த ஷேப் இருக்குல்லையே, அந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்லையே, அந்த ஆப்ஜெக்டுடைய ஷேப்போ சைஸோ டைரக்ஷனோ ஓரியன்டேஷனோ எதுவுமே உங்களுக்கு மாறாது. எப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது. டிரான்ஸ்லேஷனாக்க ஒரு மேட்ரிக்ஸ்ல உள்ள ஒரு ரோவையோ காலத்தை மட்டும் நம்ம ஏதோ ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா மாறாது. ஓகேவா? இது விஷயம். இந்த போட்டு டெட்டு போட்டுருங்க பாருங்க, சொன்னல உங்கள்கிட்ட. இதான் வந்து ஒரிஜினல் டெட்டு போட்டுருங்க பார்த்தீங்களா? இதான் சொன்னது. இதான் என்னன்னாக்க வந்து ரொம்ப கம்மியான, எக்ஸ்ட்ரீம்லி கம்மியான வேல்யூ இருக்குல்ல, அப்பையும் எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் வேல்யூ இருக்குல்ல, அப்பனா இது மாதிரி என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோட் ப்ரிசிஷன் இருக்குல்ல, ஃப்ளோட் ப்ரிசிஷனுக்குள்ள டிஃபரெண்ட் வரலாம் அப்படி போட்டிருக்காங்க. சரிதானே? ரைட். என்ன போட்டிருக்கேன், இந்த மைனூட் டிஃபரன்ஸ் இந்த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அந்த ரெண்டுக்குமே இருக்குல்லையே, அதுக்கு வந்து டியூ டு த இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அர்த்தமெட்டிக் கம்ப்யூட்டர்ஸ். அதான் மைனூட் டிஃபரன்ஸ் வருது உங்களுக்கு. ரொம்ப மைனூட். இப்போ மேபி இது வந்து ஜில்லியன் இருக்கலாம், சொல்ல முடியாது. அதுக்கு தான் வந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து அதான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ப்ரிசிஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு வச்சிருக்கோம், ஏன் நோட்ஸ் போட்டு வச்சிருக்கேன், போட்டு வச்சிருக்கோம் நம்ம. ரைட். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு டிரான்ஸ்லேஷன் இன்வேரியன்ஸ் வந்து போட்டு பார்க்குறோம். உங்களுக்கு வந்து அது இமேஜாக போட்டு பார்க்குறோம். என்ன சொல்கிறோம் உங்களுக்கு வந்து அப்புறம் அதனுடைய பொசிஷன் தான் மாறும், அதை தள்ளி வச்சிருப்போம் நம்ம. அதனுடைய ஷேப் வந்து மாறாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம். இது வந்து ஒரு சைன் வேவ். இது வந்து சைன் வேவ். இது நம்ம படிப்போம், நம்ம சைன் வேவ் பண்ணி பார்ப்போம். நம்ம ட்ரிகோனமெட்ரி படிக்கும்போது சைன், காசு, டேனு, நம்ம அந்த கொசிகண்டு, சீக்கண்டு, காட்டுலாம் பார்ப்போம் நம்ம. ஓகேவா? அதெல்லாம் பார்ப்போம். இது வந்து இன்வேரியன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. இப்போ ரியலாக போட்டு பார்த்துப்போம் நம்ம. ஓகே. ஒரு 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 என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஜஸ்ட் கோடு மாதிரி போட்டிருக்கோம் நம்ம. சரிதானே? என்ன பண்ணுறோம் பார்த்துருக்கோம் நம்ம. ரைட். கோடு ஒன்று போட்டு வச்சுருக்கு, கோடு போட்டு பண்ணிக்கிறேன் பார்க்குறேன். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோவேரியன்ஸ் என்ன வேரியன்ஸ் என்ன பார்த்துருவோம் உங்களுக்கு. கோவேரியன்ஸ் என்ன இன்வேரியன்ஸ் பார்த்துருவோம். கோவேரியன்ஸ் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும் நமக்கு எப்போதுமே. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும்போது கோவேரியன்ஸ் படிப்போம் நம்ம. இன்வேரியன்ஸ் இப்போ பார்த்து தான் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து அதுக்கு டிஃப்ரெண்ட் பார்ப்போம். எப்படின்னாக்க சப்போஸ் நமக்கு வந்து இப்போ இப்போ நம்மளுடைய கோவேரியன்ஸ்னாக்க உங்களுக்கு வந்து ரெண்டு நம்பர் எப்படி மாறுது அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம், பையன் வந்து 2 ஹவர்ஸ் படிக்கிறான், 50 மார்க் வாங்குறான். ஒரு 3 ஹவர்ஸ் படிக்கிறான், 60 மார்க் வாங்குறான். அப்போ நம்பர் ஆஃப் ஹவர்ஸும் நம்பர் ஆஃப் மார்க்குக்கும் ஏதோ ஒரு வேரியன்ட் என்னன்னாக்கா கோவேரியன்ஸ் இருக்குது. ஒன்று மாறினா ஒன்று மாறுது உங்களுக்கு. சரிதானே? அப்படி மாறுது உங்களுக்கு. அப்புறம் சரியா? 2 ஹவர்ஸ் படிக்கும்போது 50 மார்க் வாங்குறான், 3 ஹவர்ஸ் படிக்கும்போது 60 மார்க் வாங்கிட்டு இருக்கான். ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அந்த மார்க் அதிகமாகிட்டு இருக்கு. அது ஒரு பாசிட்டிவ் வேரியன்ஸ்னு பேர் இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கு பாருங்க. இப்போ வந்து நிறைய ஹவர்ஸ் படிக்கிறான், ஆனால் மார்க் குறையுது.
அது வந்து எப்படின்னாக்கா நெகட்டிவ் கோவேரியன்ஸ் உங்களுக்கு. சரி உங்களுக்கு எப்பவுமே. ஸோ அது வந்து ஒரு வேரியபிள் வந்து நம்ம வந்து மாறும்போது இன்னொரு வேரியபிள் மாறுனுச்சுனாக்க, எக்ஸ் மாறும்போது ஒய் மாறுனுச்சுனாக்க அது வந்து வேரியன்ஸ். கோணம் 2 ஓகே, 2 வேரியபிள் போயிட்டு இருக்கும். ஓகே, 2 ரேண்டம் வேரியபிள் வந்து என்ன பண்ணா சேஞ்ச் டுகெதர், ரெண்டுமே மாறும் ஒரே இடத்துல. அது வந்து நம்ம 3 hours 2 hours 3 hours மாறும் படிக்கிறது. மார்க் ஸ்கோர் பண்ணுறது வந்து 50 மார்க் 60 மார்க் மாறும். ரெண்டுமே மாறுனுச்சுனாக்க ஒரே இடத்துல நடக்கணும். ஓகேவா? ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை டிகிரீஸ் ஆகலாம். அது பேர் தான் உங்களுக்கு வந்து கோவேரியன்ஸ் பேர். அதில் வந்து பாசிட்டிவ் கோவேரியன்ஸ் இருக்குது, நெகட்டிவ் கோவேரியன்ஸ் இருக்குது. அது இன்னொன்று வந்து நல் நடக்காமல் இருக்கலாம். அது ரெண்டுமே இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இன்வேரியன்ஸ்னாக்க என்ன கொடுக்கும் வந்து ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். அதான் எப்பெல்லாம் அன்சேஞ்ச் ஆகுனாக்க நம்ம வந்து இந்த சொன்னல உங்களுக்கு அந்த ஸ்கேல் பண்ணும்போது பார்த்தோம்ல, ஒரு ரோவை ஸ்கேல் பண்ணி பார்த்தோம். ஓகேவா? அப்பெல்லாம் பண்ணும்போது என்னன்னாக்க வந்து அது இன்வேரியன்ஸ் மாறாதுன்றான் அவங்களுக்கு, இன்வேரியன்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இதுனாக்க 2 வேரியபிள்ஸ் நடக்கும், 2 வேரியபிள்ஸ் கடையில் நடக்கிறதா அவங்களுக்கு வந்து அதனுடைய வேரியன்ஸு. ஃபோக்கஸ் ஆன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ். ஓகேவா? இங்கே என்ன வந்து நம்மளுடைய ஃபோக்கஸஸ் ஆன் த கான்ஸ்டன்சி ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பிஹேவியர் டிஸ்பைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது வந்து பிஹேவ் பண்ணுறது இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுல்ல, அது எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது எப்படி பிஹேவ் ஆகுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம், பண்ணாலும் அது எப்படி இருக்குன்னா வந்து அதோட அப்படியே இருக்குது. அதனுடைய அது வந்து என்னன்னாக்க வந்து அதை மூவ் பண்ணி வச்சிருக்கோம், அதனுடைய ஷேப் வந்து மாறல. ஓகேவா? அதான் வந்து இன்வேரியன்ஸ் மாறல் இருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். எது நம்மளுடைய கோவேரியன்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ப்ராபபிலிட்டியில பயன்படுத்த போகிறோம். இப்படி படிக்க போகிறோம், அதை பற்றி படிக்க போகிறோம் நம்ம. இது வந்து ஜியோமெட்ரி ஃபிசிக்ஸ்ல படிக்க போகிறோம். முக்கியமாக நம்மனாக்க இந்த கன்வல்ஷனல் நியூரல் நெட்வொர்க் ஒன்று இருக்குது. ஓகேவா? கன்வல்ஷனல் அது என்னது அதான் சொல்லுங்க அரைச்சோம். கன்வல்ஷனல் தானே பேர். இது சீனனுக்கு பேர் வந்து அதான் பேர் கன்வல்ஷனல் நியூரல் நெட்வொர்க் இருக்குது. அது வந்து அது இதில் வரும் உங்களுக்கு. டீப் லேர்னிங் படிக்க போகிறப்ப அப்போ தான் அந்த இன்வேரியன்ஸ் படிக்க போகிறோம். ஃபார்முலாவுக்கு வந்து இதெல்லாம் கலப்படாதீங்க. கோவேரியன்ஸுக்கு ஃபார்முலா இருக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் பார்க்கலாம் கிடையாது உங்களுக்கு எப்பவுமே. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க ஒரு இந்த ஏ இருக்குல்ல, ஏன்ற இந்த எக்ஸ்ன்ற ரோ வந்து என்ன செய்யணாக்கா ஏல என்ன செய்யணாக்க வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஒரு கான்ஸ்டன்ட் என்ன செய்யணும் நம்ம வந்து பண்ணுவோம். ஏதாச்சும் நம்ம வந்து அடிஷன் பண்ணுவோம், மல்டிப்ளேஷன் பண்ணுவோம், சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். அது பேர் தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் இன்வேரியன்ஸ் பேர். அவ்வளோதான். அப்ளிகேஷன் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னாக்க நம்ம வந்து ஸ்டாட்டிக்ஸ் இதை நம்ம மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது மெஷின் லேர்னிங்கில். அப்போ வந்து இதை படிப்போம் நம்ம. இது வந்து இந்த ஃபிசிக்ஸில் படிக்கிறோம் நம்ம. ஃபிசிக்ஸில் வந்து நம்ம வந்து இன்வேரியன்ஸ் படிப்போம் நம்ம. கம்ப்யூட்டர் விஷன் ஒன்று இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் விஷன் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் இது வந்து நம்ம மெஷின் லேர்னிங்கோட ஒரு பார்ட் அது. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் வரும், இந்த இன்வேரியன்ஸ் பார்ட் வரும். ஸோ எக்ஸாம்பிள் போட்டுருக்குது. எனக்கு நீங்கள் இன்வேரியன்ஸ் புது வார்த்தையாக இருக்கும், கோவேரியன்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். இன்வேரியன்ஸ் புதுசாக இருக்க வார்த்தையை சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஆச்சு. அவ்வளோதான் விஷயம், முடிச்சிட்டோம். பார்த்துட்டோம். ஓகேவா? அப்போ வந்து நம்ம இன்டர்ஜெக்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், சைன் ப்ராப்பர்ட்டி பார்த்து முடிச்சிட்டோம், ஜீரோ ப்ராப்பர்ட்டி பார்த்து முடிச்சிட்டோம். இதனுடைய எல்லா எலிமெண்ட்டும் ஜீரோ இருந்துச்சுனாக்கா அதை பார்த்து முடிச்சிட்டோம். மல்டிப்ளிகேஷன் போட்டு பார்த்தோம், சம் போட்டு பார்த்தோம். அப்புறம் வந்து இன்வேரியன்ஸ் போட்டு பார்த்தோம். அப்புறம் இந்த ஈஸி தானே. அப்புறம் வந்து ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி மட்டும் பார்த்துருவோம். ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. சரி, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ மேட்ரிக்ஸ் இருக்குது, இது மேட்ரிக்ஸ் இருக்குது. 2 வகையான ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று வந்து அப்பர் ட்ரையாங்கிள், இந்த பாருங்க, இது வந்து இருக்கு இல்லையா, இது இந்த இருக்குல்ல, இது வந்து இப்போ இது ஒரு இங்கே மேலே சிறு சுவராக இருக்குது, கீழே சிறுவாக இருக்குது. இப்போ நீங்கள் அப்பர் ட்ரையாங்கிள்னாக்க என்ன செய்யணும்னாக்க அப்பரில் வந்து வேல்யூ இருக்கும், லோயர் ட்ரையாங்கிள்னாக்க லோயர் வேல்யூ இருக்கும். ரெண்டுமே வந்து பாக்கியில் 0 போயிடும். இதை பாருங்க, இது வந்து A1 B2 C3 இருக்குது. டயகனல் விட்டுருங்க. டயகனலுக்கு மேலே என்ன இருக்குனாக்கா A2 A3 B3 இருக்கு உங்களுக்கு. அப்புறம் இது பேர் என்னன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அப்பர் ட்ரையாங்கிள் என்னன்னா உங்களுக்கு A1 B2 C3 வந்து ஒரிஜினல் டயகனல். இந்த A2 B3 இருக்குல்ல, A2 B3 இந்த A3 இருக்குல்ல, இது பேர் இருக்குல்ல, இது வந்து என்ன உங்களுக்கு வந்து அப்பர் டயகனல். அப்பர் டயகனல்னாக்க அப்பரில் வேல்யூ இருக்கும், லோயரில் 0 ஆயிடும். சரிதானே? அப்புறம் பாருங்க, லோயர் டயகனல்னாக்க வந்து லோயரில் வேல்யூ இருக்கும், இங்கே வேல்யூ இருக்கும், மேலே வந்து 0 போயிடும். இதுதான் சார் விஷயம். அது மாதிரி இருந்துச்சுனாக்க, அது மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அவங்க மெயின் டயகனலுக்கு மேலேயோ 0 இருந்து இல்லை கீழேயோ 0 இருந்துச்சுனாக்க உங்களுக்கு என்ன அப்படி இருந்துச்சுனாக்க உங்களுக்கு வந்து 2 இருந்துச்சுனாக்க டெட்டு என்னவா இருக்கும்னாக்க இந்த A1 மல்டிப்ளை B2 மல்டிப்ளை C3ன்றான். இதான் விஷயம். டேரக்டாக நம்ம வந்து ஆன்சர் பேர் நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இந்த கோடு போயிடுவோம், ஈஸியாக போயிடும் உங்களுக்கு. 2 மெத்தட் இருக்கு சார் உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் 2 இருக்கு சார் உங்களுக்கு. 2 இருக்கும். அது முதல்ல எப்படி ஒர்க் பண்ணுறது காமிச்சிடும் உங்கள்கிட்ட. அப்புறம் ஒன்று போகும்.
ரெண்டு மெத்தட் போட்டு காமிச்சிட்டு அப்புறம் ஒன்று. ஓகே, நான் சும்மா ஒரு 4,4 போட்டு வச்சுட்டோம் காமிக்க வேண்டி. ட்ரையாங்கிள் இது வந்து TRIUனா அப்பரு, இது வந்து லோயர்னாக்கு லோயர் உங்களுக்கு சரிதானே? இதான் ஓகே, நீ நேராக புரியும் உங்களுக்கு. அப்புறம் இப்போ என்ன பண்ணுறோங்க, நம்ம வந்து அப்பர் ட்ரையாங்கிள் என்ன பண்ணுறதுனாக்க வந்து அப்பர் ட்ரையாங்கிள் பண்ணுவோம். இதை மெயின் டயக்னல் வந்து 1, 6, 11, 16 1, 6, 11, 16 இதுதான் உங்களுக்கு மெயின் டயக்னல். இப்போ மெயின் டயக்னலுக்கு வந்து மேலே வெளி இருக்கும், மெயின் டயக்னல் கீழே சிறவாயிடும். அப்பர் நாக்கு வந்து எனக்கு வந்து மேலே வந்து வெளி இருக்கும், இந்த லோயர் ட்ரையாங்கிள் சிறவாயிடும் உங்களுக்கு. அப்புறம் லோயர் ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம், இந்த இடத்துல TRIL போட்டிருக்கோம். அப்போ என்ன செய்யணும் வந்து மெயின் டயக்னல் மறுபடியும் 1, 6, 11, 16 தான். லோயரில் வந்து வேல்யூ இருக்கும், அந்த அப்பரில் வந்து சிறுவாக்கி விடும். இதுதான் சார் விஷயம். இதை மாதிரி பேசிக்கிட்டு பார்த்துங்க சரியா. ட்ரையாங்கிள் வந்து TRIU TRIL, ட்ரையாங்கிள் அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அதை பார்த்துங்க. அடுத்தது பாருங்க, இது முடிச்சிட்டோமா? இதுல இருந்து பேஸ் பண்ணி போகிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம், அது மாதிரி அப்பர் ட்ரையாங்கிளையோ லோயர் ட்ரையாங்கிள் 0 இருந்துச்சுனாக்க டெட்டு என்ன இருக்குனாக்க டயகனல் இருக்குல்ல 1 × 6 × 11 × 16 இதை மல்டிப்ளை பண்ண என்ன வேல்யூ வருதோ அது டெட்டா இருக்குமா. இது டெட்டு கண்டுபிடிச்சுன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு, இந்த மெயின் டயகனல்ல வந்து மல்டிப்ளை பண்றீங்களா 1 × 6 × 11 × 16 மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருமோ அது டெட்டா இருக்குமா. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு வந்து ரூல்ஸ். இதுதான் உங்களுடைய ரூல்ஸ். என்ன அப்பர் டயகனல்லையோ லோயர் டயகனல்லையோ 0 இருந்துச்சுனாக்க வந்து மெயின் டயகனல்ல என்ன வேல்யூ இருக்குதோ அதான் வந்து என்னது டெட்டா இருக்குமா. இதுதான் விஷயம். ஓகே, இப்போ இது அது பார்த்துட்டீங்க. முதல்ல பிடிச்சிட்டோமா? இப்போ வந்து கோடு போயிடுவோம். இப்போ ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி போயிடுவோம். ரைட், ஓகே, பர்பஸாக போட்டிருக்குது. இது வந்து அப்பர் ட்ரையாங்கிள்னாக்க இதான் 2, 4, 6 வந்து மெயின் டயகனல், மேலே உள்ளது வந்து 3, 5, 1 அது இல்லையா. மேலே என்னன்னாக்கா வேல்யூ இருக்குது, கீழே சிறுவாயிட்டு. இது வந்து அப்பர் ட்ரையாங்கிள். ஆப்போசிட் வந்து லோயர் ட்ரையாங்கிள். லோயர் ட்ரையாங்கிள் என்னன்னாக்க உங்களுக்கு வந்து கீழே வேல்யூஸ் இருக்கும், லோயர் ட்ரையாங்கிளில் மேலே சிறுவா இருக்கும் சார். இதான் விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம், டெட்டு கண்டுபிடிக்கிறோம். டெட்டு வந்து அப்பர் கண்டுபிடிக்க லோயர் கண்டுபிடிக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க, இது மாதிரி வந்து இது வந்து அப்பர் டயகனல்லையோ லோயர் டயகனல்லையோ 0 இருந்துச்சுனாக்க டெட்டு என்ன இருக்குனாக்க அதனுடைய மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மெயின் டயகனல் 2 × 4 × 6 2 8 8 6 48 இது இருக்கு இல்லையா. இது 48 டெட்டு வருமா. இதுக்கு என்ன பண்ணுவோம் பாருங்க, இப்போ 2 7 3னாக்கா 7 2 14 7 2 தானே கரெக்டுண்ணே, 7 3 3 21 42. ஓகேவா? இதுதான் ஆன்சரா. இதுதான் சரி விஷயம். ஓகேவா? இதுதான் சரி விஷயம். 3 21 21 2 40 21 2 21 2 42 சரிண்ணா, 22 42 தானே. இதான் டெத்து சார். அது மாதிரி லோயர் ட்ரையாங்கிளையோ அப்பர் ட்ரையாங்கிளோ 0 இருந்துச்சுனாக்கா மெயின் டயங்கல்ல நீங்க வந்து டயங்கல் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வேல்யூமோ அது டெட்டுன்னு இருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரி, அதான் போட்டுருக்கோம். டெட்டு முடிச்சிருக்கேன். டெட்டு பாத்துங்க, நீங்க இப்போ வந்து 6 நாள் 24 24 48. ஓகேவா? 48 வந்துதா, ரவுண்டா பண்ணிருக்கேன் 48. உங்க ஞாபகம் வச்சு நம்ம வந்து ஓகேவா. இதான் விஷயம் சார் உங்களுக்கு 48. ஓகே, determine using the TU diagonal. வேற ஒன்றும் இல்லை, வேற போட்டுருங்க, கரெக்டாக போட்டுருங்க. அவ்வளோதான் சார். வேற கோட் ஒன்று கிடைச்சு டெட்டு தான் போட்டுருங்க, வேற ஒன்றும் கிடையாது. லோயர் டிராக்ல என்ன போட்டுருந்தாக்க வந்து இப்போ 21 21 2 42 42 இது லோயர் டிராக். அவ்வளோதான் சார். ஓகேவா? 47 ப்ராடக்ட் ஆன் டிட்டர்மினன்ட் ஆஃப் யூ. ஓகே, வேற ஒன்று புதுசாக ஒன்று அப்புறம் மேலே. ஆல்ரைட், இதுதான் விஷயம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இன்னொரு கோடு போட்டு பார்க்குறோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ட்ரையாங்குல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டெட்னாக்கா ட்ரையாங்குலர், அதுக்கு வந்து போட்டு பார்க்குறோம். சரி, அடுத்த கோடு வந்து நம்ம ரைட். ஜஸ்ட் கோடு போயிடும். முதல்ல போயிட்டேன்னு ஒரு மேட்ரிக்ஸ் வந்து அனுப்புகிறேன், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அனுப்புகிறேன். முதல்ல என்ன பண்ண போறேன்னாக்க எனக்கு என்ன செக் பண்ணணும், ரியல் டயத்தில் நீங்கள் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஸ்கொயர் மேட்ரிக்ஸானு தெரியணும். ஓகேவா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து, ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் என்ன ரூல்ஸ் அப்படின்னாக்க அந்த ஷேப் இருக்குல்ல, என்ன இருக்கணும், 3x3 இருக்கும், 4x4 இருக்கும், 5x5 இருக்கும். இந்த ஷேப்பில் உள்ள 2 எலிமெண்ட்டும் சேமாக இருக்கணும். 6x6 இருக்கலாம், 7x7 இருக்கலாம், 3x3 இருக்கலாம். 2 எலிமெண்ட் சேமாக இருக்கும் உங்களுக்கு. சரிதானே? அதை மாதிரி செக் பண்ணிக்கிட்டேன். இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் அனுப்புகிறேன். ஃபங்க்ஷன் அனுப்புகிறேன், மேட்ரிக்ஸ் செக் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து இப்போ என்னுடைய இந்த ஷேப் ஆஃப் 0. ஓகேவா?
ஷேப் எப்படி இருக்குனாக்க வந்து அந்த 0th இண்டெக்ஸும் ஓகேவா, ஷேப் பண்ணி 0னாக்க வந்து 0th இண்டெக்ஸும் அது நாட் ஈக்குவல் டு ஷேப் 1 அப்படி இருந்துச்சுனாக்க என்ன பண்றோம், அப்படி இருந்துச்சுனாக்க அது என்ன அப்படி இருந்தா மட்டும் தான் வந்து அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். இது ரெண்டுமே ஷேப் இண்டெக்ஸ் 0வும் இண்டெக்ஸ் 1 சேம் எலிமெண்டா இருக்கணும் அப்படி ஓகேவா. அப்படி இல்லாம வந்துச்சுனாக்க வந்து ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸ் அர்த்தம் உங்களுக்கு அப்படின்ட்டு. சரி தானே. ஷேப் ஆஃப் 0 அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் உள்ள முதல் எலிமெண்ட்டும் அது நாட் ஈக்குவல் டு 1க்கு நாட் ஈக்குவல் இருந்துச்சுனாக்க வந்து அது வந்து தப்பு, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பண்றேன். நம்ம வந்து எக்ஸப்ஷன்ல போய் ரைஸ் பண்ண சொல்றோம். சாரிப்பா எனக்கு வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லை அப்படின்ட்டு இன்புட் வந்து கட்டாயம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் உங்களுக்கு. இந்த கூட பிரச்சனை உங்களுக்கு அப்புறமே ஓகேவா. ஷேப் என்ன வரும்னா உங்களுக்கு வந்து இப்போ 3,3 இப்படிதான் சார் இருக்கும். ஷேப் எப்படி இருக்கும் உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும், 3,3 இருக்கும், 3,3 இருக்கும், 3,3 இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம் உங்களுக்கு வந்து ஷேப் ஆஃப் 0. எது ஷேப் ஆஃப் 0னாக்க வந்து இதை ஷேப் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0 இஸ் நாட் ஈக்குவல் டு ஷேப் ஆஃப் 1. இது 3 ரெண்டு ஈக்குவலா இல்லை அப்படின்னாக்க ஓகே தானே. இப்போ ஈக்குவலாக தான் பிரச்சனை கிடையாது. அப்புறம் சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ 4 இருக்கு அப்புறம் ஓகேவா, 4 இருக்குது. ஸோ ரெண்டுமே இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னாக்க என்ன பண்ணுறவங்களுக்கு வந்து அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லை. நமக்கு என்ன பண்ணுவோங்களுக்கு ரைஸ் செக் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணோம், எரர் ரைஸ் பண்ணோம். எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கோம், எரர் ரைஸ் பண்ணோம். இதை செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 3 கொடுத்துருக்கோம், நோ இஷ்யூஸ். இப்போ போய் என்ன பண்ணுறோம், போயிட்டு இந்த மேட்ரிக்ஸ் அனுப்புறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அனுப்புறவங்களுக்கு இந்த வந்துட்டுதா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த வந்துட்டு இது என்ன பண்ணுறோம், போயிட்டு நம்ம முதல்ல வந்து இதெல்லாம் முன்னாடி பேசுவோம். முதல்ல இதை வச்சு பார்ப்போம் நம்ம. இப்போ மேட்ரிக்ஸ் அனுப்புகிறேன். மேட்ரிக்ஸ் என்ன வந்திருக்குனாக்க வந்து 3, 2, 3, 3, 4, 5 இது 2, 1, 2 அனுப்புகிறோம். அந்த மேட்ரிக்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. அப்புறம் இந்தாச்சா ரைட் மேட்ரிக்ஸ் வச்சுப்போம். அந்த மேட்ரிக்ஸில் போய் என்ன பண்ணுறோம், போயிட்டு நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் எப்படி வந்து அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் ட்ரையாங்கிள் என்ன பண்ணாக்க இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தோம்ல, இது வந்து செய்யும். அப்பர் ட்ரையாங்கிள் என்ன பண்ணாக்க உங்களுக்கு வந்து அப்பரில் வந்து வேல்யூ கொடுத்துக்கும். லோயர் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, லோயர் ட்ரையாங்கிள் எது, இது மெயின் டயகனல் 3, 4, 2 மெயின் டயகனல், 3, 2, 5, 3 அப்பர் டயகனல், லோயர் வந்து இந்த 3, 1, 2 இது உங்க ஓகேவா. இது வந்து லோயர் டயகனல். அந்த TRIU இருக்குல்ல, இது என்ன பண்ண உங்களுக்கு வந்து சொல்லிருக்கோம், அந்த அப்பர் டயகனல் வேல்யூ வச்சுக்கிட்டு லோயர் என்ன செய்யணும்னாக்க வந்து 0 ஆக்கி விட்டுரும். அந்த 3, 1, 2 இருக்குல்ல லோயர் ஆக்கி விட்டுரும். இப்போதான் பார்த்தோம் நம்ம ஓகேவா, ஆக்கி விட்டுருமா. அப்ப நம்மளுடைய ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, நம்ம அனுப்பின ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸும் ஓகேவா, அந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அந்த மேட்ரிக்ஸ் என்ன பார்த்தோம், அந்த மேட்ரிக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் இருக்கும். நம்மளுடைய ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் என்ன செய்யும்னாக்க அதனுடைய டாப் இருக்குல்ல, இதுக்கு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு அந்த மெயின் டயகனல் வச்சுக்குவோம். 2, 5, 3 வச்சுக்கிட்டு இந்த 3, 1, 2, 0 ஆக்கி விட்டுரும். அப்போ என்னன்னாக்கா இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸும் அதனுடைய ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸும் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து டிஃபரா இருக்கும். ஓகேவா, நாட் ஈக்குவல் 0 ஈக்குவல் இருக்காது உங்களுக்கு. சரியா. அப்போ என்ன பண்ணாது உங்களுக்கு வந்து இந்த என்ன இருக்குல்ல, இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகாது. அப்புறம் மறுபடியும் பாருங்க. அப்புறம் மறுபடியும் என்ன பண்றோம், போயிட்டு நம்ம அப்போ என்ன பண்றோம், லோயர் பார்க்குறோம். போயிட்டு நம்ம லோயருக்கு பார்க்குறோம். நம்ம இப்போ மறுபடியும் இந்த மேட்ரிக்ஸ் அனுப்புறோம். இப்போ TRIL என்ன பண்ண உங்களுக்கு லோயர் அந்த லோயர் ட்ரையாங்கிள் என்ன பண்ண உங்களுக்கு வந்து லோயர் ட்ரையாங்கிள் என்ன பண்ணா உங்களுக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் அனுப்பும்போது இந்த 3, 1, 2 அது வந்து வேல்யூ வச்சுக்கும். மெயின் டயகனல் வந்து 3, 4, 2 அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த 2, 3, 5 அப்பர் இருக்குல்ல அது 0 ஆக்கி விட்டுரும் உங்களுக்கு. அப்போனாக்க ஒரிஜினல் மேட்ரிக்ஸும் அந்த நம்ம என்ன பண்றோம், நம்ம லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் சமம் கிடையாது உங்களுக்கு. அப்புறம் சரியா. அப்போ என்னன்னாக்க வந்து இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகாது. அப்புறம் அப்போ என்ன பண்ண உங்களுக்கு வந்து அப்புறம் நார்மலாக என்ன செய்யும் உங்களுக்கு இங்கே எல்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இஃப் ஒர்க் பண்ணாது, எல் ஒர்க் பண்ணாது, அப்புறம் எல்ஸுக்கு வந்துடும். வந்துட்டு என்ன பண்ண உங்களுக்கு வந்து டெட்டு கண்டுபிடிச்சிடும். டெட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துரும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு வந்து விஷயம். சரியா. இப்போ என்ன செக் பண்ணுறவங்களுக்கு வந்து 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறோம். அதுக்குள்ள லாஜிக் தான், ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறோம் உங்களுக்கு. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சவங்களுக்கு வந்து 2 ஷேப் வந்து 2 இந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த ஷேப்ல உள்ள ஷேப் ஆஃப் 0வும் ஷேப் ஆஃப் 1 வந்து நாட் ஈக்குவல் இல்லைனாக்க உங்களுக்கு வந்து அது வந்து சம்திங் இஷ்யூ இருக்கும். உங்களுக்கு ஈக்குவல் இருக்கணும். டெட்டு கண்டுபிடிச்சாச்சு. சரி தானே. நம்ம வந்து டெட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். டெட் வந்து சம்திங் டெட் இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா. டெட் வந்து இருக்குது. நம்ம என்ன பார்த்து நம்ம வந்து ஓகே தானே. கரெக்ட் தானே. டெட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் பாருங்க. இப்போ என்ன பண்றேன், அப்பர் ட்ரையாங்கிள் அனுப்புறவங்களுக்கு இப்போ எந்த ஒர்க் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்சைட் எல்ஸ்னு போட்டிருக்காங்க. ஏன்னாக்கா இன்சைட் இந்த லூப் நான் சும்மா போட்டு பார்த்துருக்கோம். எந்த உங்களுக்கு வந்து இது ஒர்க் பண்ணும், எந்த லூப் ஒர்க் பண்ணு தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இஃப் கண்டிஷன் ஒர்க் பண்ணுதா, இல்லை எல்இஃப் ஒர்க் பண்ணுதா, இல்லை வந்து எல்ஸ் ஒர்க் பண்ணுதா பார்க்கணும். நமக்கு எது கண்டுபிடிச்சோம்னாக்க வந்து நமக்கு வந்து எல்ஸ் தான் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ போட்டு பிரிண்ட் பார்த்துருக்கோம். எந்த
லூப் ஒர்க் பண்ணுது, இஃப் கண்டிஷனில் வந்து எஃப் கண்டிஷன் ஒர்க் பண்ணுதா, இல்லை எல்இஃப் ஒர்க் பண்ணுதா, இல்லை வந்து எல்ஸ் ஒர்க் பண்ணுதான்னு. ஏன்னாக்கா இங்கேயும் ஃபால்ஸாக போயிட்டு இந்த மெத்தட் வந்து இங்கேயும் ஃபால்ஸாக இருக்கு. மேட்ரிக்ஸும் அப்பர் ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலாக கிடையாது. அப்புறம் ஒரிஜினல் மேட்ரிக்ஸும் லோயர் ட்ரையாங்கிள் என்ன வந்து ஈக்குவலாக கிடையாது. அப்போ என்ன நான் உங்களுக்கு எல்ஸ் தான், எல்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆகும். எல்ஸ் என்ன போட்டிருக்கோம், டெட் கண்டிஷன் சொல்லிருக்கேன் வந்துட்டு போகிறோம். அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ் அனுப்புகிறோம், இதை விட்டுருங்க, இதை கமெண்ட் பண்ணிட்டு இந்த மேட்ரிக்ஸ் அனுப்புகிறோம். அப்பர் ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ அப்பர் ட்ரையாங்கிள் என்ன பண்ணாங்க வந்து மேலே என்ன இருக்குன்னா வந்து வேல்யூ இருக்கும். இந்த மெயின் டயக்னல் 3 7 2 மெயின் டயக்னலு, அப்புறம் அப்பர் டயக்னல் வந்து 2 5 3 அப்பர் டயக்னலு, கீழே உள்ள என்ன இருக்குனாக்கள் வந்து இது என்ன இருக்கும் 0 ஆகிடும். அப்போ இதுதான் அப்பர் ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், உங்களுக்கு போயிட்டு இப்போ அப்பர் ட்ரையாங்கிள் வந்து அனுப்புகிறோம். இதான் மேட்ரிக்ஸ் அனுப்புகிறோம், அப்பர் ட்ரையாங்கிள் அனுப்புகிறோம். ஓகேவா? இதாக இருக்குது, இதான் அனுப்புறதே, இதான் அனுப்புகிறோம் உங்களுக்கு. அப்புறம் ஓகேவா, இதான் அனுப்புகிறோம். இது இந்த போயிட்டு இந்த இங்கே வந்துடுது. இது வந்து லாஜிக் செக் பண்ணியாச்சு, ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குது, நோ இஷ்யூஸ். அப்புறம் வந்து இங்கே வருது. அப்புறம் ஓகேவா, இந்த நம்ம என்ன பண்ண உங்களுக்கு நம்ம அனுப்பின மேட்ரிக்ஸ் அப்பர் ட்ரையாங்கிள் தான். நம்ம அனுப்பின மேட்ரிக்ஸ் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் அனுப்பியிருக்கோம் உங்களுக்கு, சரிதானே? அப்போ என்ன பண்ண உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு என்ன வரும், அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் அனுப்பியிருக்கோம். இங்கே என்ன இங்கே போட்டுங்க. இப்போ வந்து என்ன பண்ண உங்களுக்கு வந்து அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணாக்க நீங்க சப்போஸ் இதை அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ண உங்களுக்கு வந்து இந்த 3 1 2 0 ஆக்கி விட்டுரும். ஏன் இருக்கா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அனுப்புறதே நீங்கள் வந்து அப்பர் ட்ரையாங்கிள் அனுப்புறீங்க இப்போ உங்களுக்கு, சரியா? அப்போ என்ன செய்யும் உங்களுக்கு வந்து இந்த அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸும் உங்களுடைய அனுப்புகிற மேட்ரிக்ஸ் சேமாக இருக்கும். உங்களுக்கு இந்த சேம் மேட்ரிக்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ என்ன உங்களுக்கு வந்து இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்போது உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். டெட்டு கண்டுபிடிக்காது. இப்போ உங்களுக்கு டெட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அப்பர் டயக்னல் மேட்ரிக்ஸோ லோயர் டயக்னல் மேட்ரிக்ஸோ இருந்துச்சுனாக்க டெட்டு என்ன வரும்னு பார்த்துருக்கு. உங்களுக்கு வந்து அதில் மெயின் டயங்கல்ல மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அது டெட்டுன்னு இருக்கும். மெயின் டயக்னல் இருக்குது 3 7 2 7 3 21 21 2 47 21 × 2 42 இருக்கணும். அதான் டெட்டுன்னு இருக்கும். நம்ம அதை பாருங்க. இப்போ 42 ஓகேவா வந்துட்டு உங்களுக்கு சரிதானா? இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகிட்டு அப்புறம் பாருங்க, இதை விட்டுருங்க. அப்புறம் லோயர் மேட்ரிக்ஸ் அனுப்புறோம் உங்களுக்கு. இப்போ லோயர் ட்ரையாங்கிள் அனுப்புறோம் உங்களுக்கு. அப்புறம் இப்போ இது அனுப்புறோமா, லோயர் ட்ரையாங்கிள்னாக்க வந்து லோயர் மெயின் டயக்னல் 3 4 10 இருக்குது. லோயர் ட்ரையாங்கிள்னாக்க 3 1 2 வேல்யூ இருக்குது. லோயர் ட்ரையாங்கிள் என்ன பண்ணாங்க உங்களுக்கு வந்து அந்த மேலே உள்ள அப்பர் ட்ரையாங்கிள் 0 ஆக்கி விட்டுருக்கும். அதான் படிச்சிருக்கோம் நம்ம. இப்பதான் போட்டு பார்த்தோம் நம்ம. இதுதான் அனுப்புறோம் உங்களுக்கு. அனுப்புறோம் ஓகேவா, லோயர் ட்ரையாங்கிள் அனுப்புறோம். ஷேப் வந்து 3/3 நோ இஷ்யூஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் இது என்ன பண்ண உங்களுக்கு வந்து அந்த மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னே இந்த ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அது என்ன செய்யும் போயிட்டு உங்களுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தோம் உங்களுக்கு. அப்புறம் இருக்குல்ல, அது ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் என்ன பண்ண உங்களுக்கு வந்து அப்பரில் உள்ள என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து என்னன்னா லோயரை 0 ஆக்கி விட்டுரும் உங்களுக்கு. லோயரை 0 ஆக்கி விட்டுரும். என்ன இருக்கு லோயர்னாக்க இப்போ 3 1 2 இருக்குது. இந்த 3 1 2 0 ஆக்கி விட்டுரும். அப்பனா இங்கேயும் 0 0 0 இருக்குது, லோயர்லையும் என்ன இருக்குனாக்கா 0 0 இருக்குது. அப்போ என்ன இருக்குனாக்கா வந்து இந்த டயகனல் நம்பர் தான் வேல்யூ இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் டயகனல் நம்பர் தான் உங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும். ஓகேவா, டயகனல் நம்பர் தான் வேல்யூ இருக்கும் உங்களுக்கு, சரிதானே? அப்படிங்கிற என்ன பண்ணுவார் உங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகாது, இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகாது, அந்த லோயர் கண்டிஷன் தான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் இது போயிட்டு உங்களுக்கு ஒரு கான்செப்ட் அடிச்சிடும். இதுதான் சரி விஷயம். டெட் உங்களுக்கு எப்போ மாதிரி சொல்லிருக்கேன், லோயர் நம்ம வந்து லோயர் டயகனல் மேட்ரிக்ஸ் வந்து அனுப்பியிருப்போம். லோயர் டயகனல்னாக்க லோயர்ல வேல்யூ இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு, சரியா? அப்போ என்ன நமக்கு உங்களுக்கு வந்து அது மாதிரி அப்பர் டயகனல்ல வந்து 0வோ லோயர் டயகனல் 0 இருந்துச்சுனாக்கா டெட்டு என்ன இருக்குனாக்க வந்து மெயின் டயகனல் எலிமெண்ட் நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னாக்கா என்ன ஆன்சர் வருமோ அது டெட்டாக இருக்கும். 40 40 120 ஆன்சர் 120 படிச்சிடணும். இதுதான் உங்களுக்கு வந்து லோயர் ட்ரையாங்கிள் அப்பர் ட்ரையாங்கிள். இப்போ நீங்கள் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் இந்த NP.R பற்றி பேசவே இல்லை. இது முக்கியமான ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, சரியானே? இந்த NP.R என்ன செய்யணும்னாக்க உங்களுக்கு முதல்ல நம்மளுடைய மேட்ரிக்ஸ் அனுப்புறோம்ல, இந்த மேட்ரிக்ஸ் உள்ள எலிமெண்ட்டும் இந்த மேட்ரிக்ஸ் உள்ள எலிமெண்ட்டும் எலிமெண்ட் வைஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கும். NP.R வந்து 2 வேலை பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன சொல்லிடுறேன், இந்த NP.R என்ன செய்யணும்னாக்க உங்களுக்கு இது பைத்தான் கான்செப்ட், இது 2 பைத்தான் கான்செப்ட். இங்கே பாருங்க, இப்போ நான் போயிட்டு இப்போ ஒரு AC போட்டுக்கிறோம். எப்படி பண்ணுறேன், NP.array போட்டு தூக்கமாக போகிறோம், சரியா? சும்மா ஒரு வேலையை போடுறோம். NP.R வந்து நார்மலாக என்ன சிலபஸ் பார்த்துக்கணும் நம்ம, ஓகேவா?
நார்மல் என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து இன்புட் டாட் ஆல் என்ன செய்யும், இந்த அரேல உள்ள என்பி டாட் ஆல் நார்மலா என்ன செய்யும் பாத்துங்க. இன்புட் டாட் என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து எல்லா எலிமெண்ட்டும் எப்படி இருக்கணும்னாக்க வந்து வேல்யூ இருக்கணும், அதாவது 0 இருக்கக்கூடாது. ஓகேவா? எல்லாமே இந்த வரையில உள்ள எல்லா எலிமெண்ட் என்னன்னாக்க வந்து வேல்யூஸ் இருக்கணும். ஏதோ 1 2 3 ஏதோ என்னென்ன இருக்கலாம், 0 இருக்கக்கூடாது. 0 இருக்கக்கூடாது, ஃபால்ஸ் இருக்கக்கூடாது, எனி இருக்கக்கூடாது. ஒன்றை போட்டு பார்த்துவோம். இப்போ ட்ரூ கொடுக்கும் உங்களுக்கு அப்புறம், ஏன்னா எல்லாரும் வேல்யூ இருக்கும், ட்ரூ கொடுக்கும். சப்போஸ் நம்ம ஒன்னத்தை வந்து 0 ஆக்கிட்டா கூட என்ன செய்யணும், ஃபால்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு, ஃபால்ஸ் கொடுக்கும். அப்போ ஒரு ரோ இருக்குல்ல, இந்த ரோல் வந்து என்னாக்கா எல்லாத்தையும் வேல்யூ இருந்து ஏதாச்சும் ஒரே ஒரு இடத்த வந்து 0 இருந்தாலுமே என்ன செய்யும் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் கொடுத்துரும். எல்லாம் என்ன செய்யும், ஆல்னா எல்லாமே எல்லாத்துலையும் வேல்யூ இருக்கணும். அதான் அந்த இன்புட் மெத்தட் பண்ணும் உங்களுக்கு. சரியா? இதுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்கு, எனின்னு ஒன்று இருக்கு. பைத்தனை படிச்சு பாருங்க. ஓகேவா? இப்போ ஆல்னாக்கு வந்து எல்லா எலிமெண்ட்டுமே வேல்யூ இருக்கணும். அப்போ 0 இருந்தாலும் ஃபால்ஸ் கொடுக்கும். சப்போஸ் என்னன்னாக்க உங்களுக்கு வந்து இப்போ வேலையை கொடுத்து போறீங்க, இப்போ வந்து -5 கொடுத்து பாருங்க, நோ இஷ்யூஸ், கட்டாயம் ட்ரூ கொடுக்கும் உங்களுக்கு, ஏன்னா வேல்யூ இருக்குது, ட்ரூ கொடுக்கும். இப்போ என்ன பண்றான் போயிட்டு, இப்போ இங்கே போயிட்டு என்ன பண்றான், அப்போ எல்லாமே ஃபால்ஸ்னு கொடுக்குறேன். அந்த இடத்துல ஃபால்ஸ் இது கீவேர்டு கொடுக்குறேன். அப்போ ஃபால்ஸ் இருந்தால் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து அது ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபால்ஸ் கொடுத்தாலும் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து சரியா? இங்க பாருங்க, ஃபால்ஸ் கொடுத்துருக்கு, ஃபால்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி என்ன இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்து அப்புறம் இப்போ ட்ரூ கொடுத்தா ஒர்க் ஆகும். ட்ரூ இது வந்து பைத்தான் கான்செப்ட். அங்கே வந்து இந்த என்பி டாட் ஆல் என்பி டாட் எனி எடுத்துருக்கோம். சப்போஸ் இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து என்பி டாட் எனி கொடுங்க. செக் பண்ணி மறந்துட்டேன், போட்டு பார்க்கலாம் சரியான்ட்டான். இது ஒர்க் பண்ணுறதா ப்ராப்ளம். ஓகேன்ற ஒர்க் பண்ணியிருக்கு. சரி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண அது மாதிரி இப்போ என்ன பண்ண போறீங்க, இப்போ இன்னும் கொடுத்து பாருங்க. வந்துருங்க, இப்போ வேல்யூ வந்து எம்டியாக கொடுக்குறீங்க. இன்ட்ரூ இப்போ வந்து ஏன்னு கொடுக்குறீங்க, வேல்யூ கொடுக்குறீங்க. ஏன்றது என்னன்னா வேல்யூ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? வேல்யூ இருக்குது. அப்போ எந்த விஷயம் இல்லை, ட்ரூ கொடுக்கும். அதுக்கப்புறம் வேல்யூ இருக்கும், ட்ரூ இருக்கும். ட்ரூ என்ன சொல்றாங்க, என்ன கண்டெய்ன் லூப் வித் சிக்னேச்சர் மேட்சிங் டைப்ஸ். நன்னு கொடுக்கணுமா, லாஜிக் டைப்பா, ட்ரூ வேல்யூ ஏ -5. ஓகே, ஏ கொடுத்துட்டு டைப் எரர். டைப் எரர் என்ன, டைப் எரர் வருது என்ன விஷயம், டைப் சீக்குவல் ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கோம். அரே டாட் அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று டைப் டைப் இல்லையா, அதில் டி டைப்போ, டி டைப் பேர் அது, டி டைப் ஆப்ஜெக்டா. ஓகே, டைப் இல்லையா, சரி, டி டைப் ஆப்ஜெக்ட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, சரி. இது வேற இது பண்ணுறது. இப்போ என்ன சொல்கிறோம், ஆல் மட்டும் பார்த்தோம். ஆல் என்ன செய்யணும், நம்மளுக்கு வந்து வேல்யூ இருக்கணும். இதான் விஷயம். வேல்யூ வந்து வேல்யூ கட்டாயம் என்னன்னு இருக்கணும். அதில் இப்போ 0வோ நீங்கள் ஃபால்ஸோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது என்ன தப்பு, அது என்ன செய்யும் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இதான் நார்மலாக உங்களுக்கு வந்து என்பி டாட் வந்து பண்ணுற வேலை உங்களுக்கு. சரியா? இந்த இருக்குது டி டைப் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் தான் சார். ஆப்ஜெக்ட் தான், அதே வரல, டி டைப் ஆப்ஜெக்ட் தான் வரணும். என்பி டாட் அரே கரெக்ட் தான். வரையா, டி டைப் தான் ஆக்சுவலாக வரணும், தான் போட்டானே. சரி, பார்ப்போம், ஏன் தெரியல. பாருங்க, டி டைப் டி டைப்னு இருக்குது, டி டைப்னு இருக்குது. டி டைப் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் தான் சார். ஆப்ஜெக்ட் தான் போட்டோம், டி டைப் தானே. பட் உள்ள வந்து இது கொடுத்துருங்க, டி டைப் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. அதான் ஆப்ஜெக்ட் தான் கொடுத்து பார்த்தேன் நான். இப்போ வருது இல்லை, நமக்கு இது வரணும். நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு டிக்ளேர் பண்ணீங்கன்னா தெரியும். ஆமா ஆமா, சரி, விட்டுருங்க. சரி, இப்போ பார்ப்போம். இது வந்து நார்மலா என்பி டாட் என்ன செய்யணும், வந்து வேல்யூ இருந்தாதான் எல்லா வேல்யூ ஆல் வேல்யூ வந்து வேல்யூ இருக்கணும். நீங்க 0 கொடுத்தீங்கன்னா கூட ஏதாச்சும் 1 0 தான் ஒத்துக்காது உங்களுக்கு. அப்புறம் இது வந்து நார்மலா பண்ற வந்து இது ஓகே, ஃபால்ஸ் கொடுத்துடல உங்களுக்கு. ஆனா கண்டிஷன் செக் பண்ணாக்க, இப்போ 2 கண்டிஷன் செக் பண்ண போறோம், கவனிச்சுங்க. நீங்க இப்போ அந்த என்பி டாட் ஆல் வந்து 2 இடத்துல வந்து எப்படி ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கினீங்க. ஓகேவா? என்பி டாட் பிஹேவியர் எப்படின்னு பாத்துக்கினீங்க. நம்ம வந்து நார்மலாக ஆல் என்ன பண்ணாக்க செக்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் அரே எவல்வேட் டு ட்ரூ. எப்பனாக்க வந்து எல்லாமே நான்-0வா இருக்கணும் உங்களுக்கு எப்பவுமே. ஓகேவா? இது மாதிரி நான்-0வா இருந்துச்சுனாக்க இந்த இன்ஃபர்மேஷன் எலிமெண்ட் எல்லாமே நான்-0 இருந்தாக்க ட்ரூ கொடுக்கும் உங்களுக்கு, அது நார்மலா. ஓகேவா? ஆனா நீங்க வந்து கண்டிஷன் செக் பண்ணும்போது என்ன கொடுக்கும்னா, நீங்க வந்து அதை அப்படி செக் பண்ணாது. இதாருங்க, அதுக்கு தான் கோடு போட்டு வச்சிருக்குது.
அது இது மாதிரி நான் அந்த கோட் பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இன்புட் டாட் ஆல் வந்து பார்க்குறேன். கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் இது வரைக்கும் வந்து இன்புட் டாட் ஆல் வந்து நான் ஜீரோ எலிமெண்டாக இருந்தாக்க வந்து ட்ரூ கொடுக்கணும்னு நான் வந்து படிச்சிருக்கேன். பைத்தானில் வந்து போட்டு காமிச்சிருக்குது. எனக்கு புதுசு, அதான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டாரு. மேபி உங்களுக்கு யாராச்சும் கேட்டாங்க சொல்லுமா இல்லையா அப்படின்னு. ஓகே, இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துருவோம். இது என்ன செய்யும் உங்களுக்கு வந்து ஒன்று வந்து ஜீரோவோ இல்லை ஃபால்ஸோ இருந்துச்சுனாக்க வந்து அரை என்ன செய்யும், நார்மலாக என்ன செய்யும் வந்து ஃபால்ஸ் கொடுத்துரும் உங்களுக்கு. அப்புறம் சரிண்ணா, இது பாருங்க ஒன்றா பண்ணி காமிச்சிடுறேன். இன்புட் டாட் ஆல் ஃபால்ஸ் கொடுத்துட்டு எனக்கு உங்களுக்கு வந்து ஃபால்ஸ்னு வருது. ஃபால்ஸ் இருக்கக்கூடாது, ட்ரூவாக இருக்கலாம், தப்பு கிடையாது, இது பிரச்சனை கிடையாது. அப்புறம் பாருங்க, நம்ம வந்து பியில் போய் என்ன பண்ணுறேன், ஒரு ரீஷேப் பண்ணுறேன் உங்களுக்கு. அது ஒரு 3,3 0,9 இருக்கு இல்லையா, 0,9 ஒரு ரீஷேப் ஒன்று பண்ணுறவங்களுக்கு. அப்புறம் சரிதானா, இங்கே பாருங்க, இதில் என்ன வெளியே வரும்னாக்க வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் வரும். 0, 1, 2, 3, 4, 5, 6 வரும். இதில் போய் என்ன பண்ணுறாங்க, இன்புட் டாட்டா செக் பண்ணுறேன். இதில் என்ன சொல்லிருக்கோம், இன்புட் டாட்டாவில் என்ன பண்ணாக்க கட்டாயமாக என்ன பண்ணவங்களுக்கு வந்து 0 இருந்துச்சுனாக்க ஃபால்ஸ் கொடுத்துருவோம் அர்த்தம். எல்லா எலிமெண்ட்டும் வந்து நான் 0வா இருக்குன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் போயிட்டு அதை. ஓகே தான், ஃபால்ஸ் கொடுத்து சரியா, ஃபால்ஸ் கொடுத்து நான் 0 ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. சரிதான், ஃபால்ஸ் கொடுத்து இது ஓகேச்சா. அப்புறம் பாருங்க, இப்போ வந்து இன்னொரு மேட்ரிக்ஸ் போடுறோம். இந்த 2 மேட்ரிக்ஸ் போடுறோம். இந்த க்ளோஸை கவனிச்சுங்க. தனியாக கொடுக்கும்போது ஒரு மேட்ரிக்ஸில் போய் பண்ணி பார்த்தேன். இந்த மேட்ரிக்ஸில் போய் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்குது, பண்ணி கொடுத்துரு என்ன பண்ணுறது, ஃபால்ஸ் கொடுத்துரு எனக்கு. அப்புறமே சரியா, என்னப்போ ஃபால்ஸ் கொடுக்குறவங்களுக்கு வந்து ஃபால்ஸ் இருந்தாலோ நான் ஜீரோ எலிமெண்ட் இருந்தாலோ என்இஎன் இருந்தாலோ என்ன பண்ண உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் கொடுத்துரும். அதாவது எல்லா எலிமெண்ட்டும் நான் ஜீரோவாக இருக்கணும். ஜீரோ இருந்தால் ஃபால்ஸ் கொடுத்துடணும். நார்மலாக கொடுத்துட்டு கரெக்டாக கொடுத்து ஃபால்ஸ் கொடுத்துட்டு விஷயம் கிடையாது. ஆனால் 2 கண்டிஷன் செக் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து இந்த பி மேட்ரிக்ஸையும் சியில் வந்து மேட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். 2 மேட்ரிக்ஸ் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் அந்த இது வந்து அப்புறம் வந்து என்னுடைய பி மேட்ரிக்ஸ் சி மேட்ரிக்ஸ் 2 0 இருக்கு பாருங்க. இப்போ பி மேட்ரிக்ஸ் என்ன பண்ணிச்சு, உங்களுக்கு ஆள் ஃபால்ஸ் கொடுத்துச்சா, இன்புட் டாட்டா ஃபால்ஸ் கொடுத்துச்சுல. இப்போ என்ன பண்ணுறேன், பி மேட்ரிக்ஸையும் சி மேட்ரிக்ஸையும் கம்பேர் பண்ண சொல்கிறேன். 2 ஈக்குவலாக செக் பண்ண சொல்கிறேன். அது ஈக்குவல் சைன் கொடுத்து செக் பண்ண சொல்கிறேன். பி மேட்ரிக்ஸும் சி மேட்ரிக்ஸும் செக் பண்ண சொல்கிறேன். இஸ் ஈக்குவல் டு செக் பண்ணி சொல்கிறேன். இப்போ பண்ண என்ன செய்யும், எலிமெண்ட்டை செக் பண்ணுது. இப்போ செக் பண்ணி அது என்ன சொல்லுன்னா டூன்னு கொடுக்குது. அப்போ நான் அந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது என்ன பண்ணாக்க வந்து 0 கண்டுக்காது. இங்கே உள்ள என்ன எலிமெண்ட் வச்சு, இங்கே இதே எலிமெண்ட் இங்கே இருக்குதா, இதே 5 வந்து இந்த இடத்துல அதே பொசிஷன் 5 இருக்குதா, இங்கே இதே 8 இங்கே இருக்கு இல்லையா, 3rd ரோவில் வந்து கடைசி 8 இருக்குது, இங்கே 8 இருக்குதா, இதுதான் பண்ணுது உங்களுக்கு. அப்புறம் இப்போ இன்புட் டாட் ஆல் வந்து நீங்கள் கண்டிஷன் செக் பண்ணும்போது இது மாதிரி 2 கண்டிஷன், இஃப் கண்டிஷனில் வந்து 2 மேட்ரிக்ஸை கொடுத்து 2 ஈக்குவலான செக் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு எந்த விஷயம் கிடையாது, எனக்கு ட்ரூ கொடுக்குது. எனக்கு சேம் இருக்குது அந்த இருக்கு இல்லையா, போத் பை சேம், நான் ட்ரூ கண்டிஷன் ட்ரூ உங்களுக்கு. ஓகேவா, ட்ரூ ஆகிட்டோம் உங்களுக்கு. சரியா, ஆனால் தனியாக என்ன பண்ணுறவங்களுக்கு வந்து 2 கண்டிஷன் செக் பண்ணும்போது எந்த இஷ்யூ கிடையாது, அது ஒர்க் பண்ணிடுது, அது வந்து ட்ரூன்னு கொடுக்குது. இப்போ உங்களுக்கு இப்படி பார்த்துங்க, இப்படி கொடுத்துங்க. இஃப் இன்புட் டாட் ஈக்குவல்னாக்க வந்து போத் எலிமெண்ட்ஸ் ஆர் சேம், தட் இஸ் ட்ரூ, வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு போட்டு வச்சுங்க, ட்ரூன்னு போட்டு வச்சுங்க, வேற ஒன்று புரிஞ்சிருக்க வேண்டியது. பாஸ் கொடுத்து ஸோ அப்போ என்ன சொல்கிறோம்னாக்கா, கண்டிஷன் செக் பண்ணும்போது அது எலிமெண்ட் வைஸ் செக் பண்ணிட்டு இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா எலிமெண்ட்டும் வந்து நான் ஜீரோவானு செக் பண்ணும்போது இந்த எலிமெண்ட்டில் உள்ள ஒரு எலிமெண்ட் ஜீரோவாக இருக்குது, அதனால என்ன பண்ணும்போது ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 2 வகை ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. தனியாக ஒரு மேட்ரிக்ஸையோ அறையோ கொடுத்து நீங்கள் வந்து கண்டிஷன் இல்லாமல் இதில் உள்ள எல்லா எலிமெண்ட்டும் ஜீரோவானு செக் பண்ண நான் ஜீரோ செக் பண்ண சொல்கிறீங்க. ஆமாம், அது என்னமா 1 ஜீரோவாக இருக்குது, அப்போ வந்து மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஜீரோவாக இல்லை, 1 ஜீரோவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் கொடுத்துருது. அதே டயத்தில் என்ன பண்ணுறேன், கண்டிஷன் செக் பண்ணும்போது அப்படி செக் பண்ண மாட்டேங்குது, அது ஜீரோவெலாம் கண்டுக்க மாட்டேங்குது, எலிமெண்ட் வைஸ் செக் பண்ணுது. அதே எலிமெண்ட் இங்கே இருக்குதா, 2 மேட்ரிக்ஸ்லையும் அதே பொசிஷனில் அதே எலிமெண்ட் அங்கே இருக்குதான்னு செக் பண்ணிட்டு ட்ரூ சொல்லுங்க. இதுதான் சார் விஷயம். அது மட்டும் நீங்கள் பார்த்துங்க நீங்கள். ஓகே, இதுதான், இது தெரிஞ்சுங்க அப்படின்ட்டு கொஞ்சம். அப்புறம் வந்து நம்ம என்ன பார்த்தோம், நம்ம இங்கே பாடும்போது நம்ம என்ன பார்த்தோம், இது மாதிரி டயகனல் மேட்ரிக்ஸ் இருக்கும்போது லோயர் டயகனலோ அப்பர் டயகனல் இருந்துச்சுனாக்க, இதற்குள்ளேயே லோயர் டயகனலோ அப்பர் டயகனல் இருந்துச்சுனாக்க டெட்டு என்ன இருக்குனாக்க, மெயின் டயகனல் இருக்குல்ல அதனுடைய மல்டிப்ளிகேஷன் டெட்னு பார்த்தோம். 3 × 4 × 10 முன்னாக்கு 12 12 10 இதான் 120 தான் உங்களுக்கு வந்து டெட்டாக இருக்கும் பார்த்தோம். இந்த 120 டெட்டாக இருக்கு பார்த்தோம் உங்களுக்கு. அப்புறம் சரிதானே, ஸோ இப்போ எனக்கு சின்ன நம்பராக இருந்துச்சு, பிரச்சனை கிடையாது. எனக்கு அப்புறம் நான் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அப்புறம் 3 4 10 பண்ணியாச்சு.
சப்போஸ் நிறைய இருக்கு, ஒரு 10 10 கிளாஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது, ஓகேவா? அப்ப என்ன பண்ண முடியாது இல்ல. அதுக்கு வந்து இந்த மெத்தட் ஒன்று இருக்கு, என்பியோட ப்ராட் மெத்தட் ஒன்று இருக்கு, அதையும் காமிச்சிடும் உங்களுக்கு. அதாவது டயகனல்ல வந்து டயகனல் இருக்குல்ல, எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ண தெரியல, எப்படி சார் மல்டிப்ளை பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துருவோம். சரியா? ப்ராட் இருக்குது, அதையும் பார்த்துருவோம் நம்ம. என்னென்ன காம்பினேஷன்லாம் இருக்கோ அது மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணுவோம். இது வந்து 2 கவர் பண்ண போறோம், ஃபேக்டோரியல் கவர் பண்ண போறோம். இப்போ வந்து எனக்கு என்ன பண்றேன், ஒரு இந்த இருக்கு. பாருங்க. இப்போ ப்ராட் என்ன பண்ணுது பாருங்க. ப்ராட் என்ன பண்ணுது உங்களுக்கு வந்து 3 மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த என்பியோட ப்ராட் என்ன பண்ணாக்க இந்த உள்ள இந்த 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, எல்லா எலிமெண்ட்டையும் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுத்துரும். எல்லா எலிமெண்ட்டையும் இந்த இருக்குல்ல, மொத்த எலிமெண்ட்டையும் 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7 × 8 9 மொத்தத்தையும் பண்ணி இப்போ வந்து கொடுத்துரும். உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ 3,62,850 கொடுத்துரும் உங்களுக்கு. இதுதான் ப்ராட் பண்ற வேலை. எப்போ சார் பயன்படுத்த பண்ண போறீங்க நீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு மொத்த டேட்டா செட்ல மொத்தமா இன்ஃபர்மேஷன் இருக்கு, இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு, எல்லாமே அசியூம் எல்லாமே இந்த இருக்கு இல்லையா, எனக்கு மொத்தப்படி வேணும் சார் அதுக்கப்புறம். ஆனாக்கா என்ன ஒரே ஒரு லைன் தான், இன்புட் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னாக்கா எல்லா வேலையும் என்ன செய்யும் 1 by 1 என்ன செய்யும் மல்டிபிள் கொடுத்து விட்டுரும், மல்டிபிளேஷன் கொடுத்து விட்டுரும். இதுதான் தெரிஞ்சு, ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ற வேலை. அப்புறம் பண்றேன் பாருங்க. அப்புறம் இது எப்படி நடக்குது, இன்டர்னலா எப்படி நடக்குதுனாக்க இது என்ன பண்ணுதுனாக்க நீ கேள்வி கேட்கலாம், ஏன் சார் இது வந்து இப்போ 1 × 4 × 7 2 × 5 × 8 அப்புறம் 3 × 6 × 9 அப்படி நடக்குதான்னு கேட்பீங்கல்ல. அது அப்படி நடக்கலை. அதுல இன்டர்னலா எப்படி நடக்குதுனாக்க முதல்ல இந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஃபிளாட்டன் பண்ணிக்குது. ஃபிளாட்டன்னாக்க 1 டைமென்ஷனாக மாற்றிக்கும். இந்த இடத்துல 2 டைமென்ஷன் வந்து 1 டைமென்ஷன் மாற்றிக்கும். அதுக்குள்ள மெத்தட் ஒன்று இருக்கு, நம்ம இல்லையா, ஃபிளாட்டன்னு பேர் உங்களுக்கு. இது ஃபிளாட்டன்னாக்க 2 டைமென்ஷன் அரே வந்து ஃபிளாட்டன் அரே 1 டைமென்ஷன் மாற்றிக்கும் உங்களுக்கு. சரியா? மாற்றிக்கும். ஃபர்ஸ்ட் மாற்றிக்கிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து ப்ராட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பாருங்க இருக்கு இல்லையா, முதல்ல என்ன பண்றாங்கன்னா இந்த 2 அரே இருக்குல்ல, முதல்ல 1 டைமென்ஷன் மாற்றியாச்சு, 1 2 3 மாற்றியாச்சு. மாற்றிட்டு அப்புறம் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். இப்படிதான் இன்டர்னல் நடக்குது. முதல்ல இந்த மேட்ரிக்ஸ் வந்து இப்படி பண்ணிக்குது, பேட்டர்ன் பண்ணிக்குது, பண்ணிட்டு 1 × 2 × 3 கொடுக்குது. இதுதான் என்பியோட ப்ராடக்ட் பண்ற வேலை உங்களுக்கு. அப்புறம் பாருங்க இன்னொன்று பண்ண போறோம் உங்களுக்கு. அப்புறம் சரி, இந்த இருக்குல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 0னாக்க ரோ, 1னாக்க காலம், ஆர்சி, ரோனாக்க 0. இப்போ என்ன பண்றேன், எனக்கு வந்து ஒரு ரோ வைஸ் பண்ண சொல்றோம். இந்த இருக்கு, இங்க பாருங்க ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க, என்பியோட ப்ராடக்ட் அதே மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன், ஆக்சிஸ் கொடுத்துருக்கேன், ரோ வைஸ் பண்ண சொல்றேன். கவனிச்சுங்க இப்போ, ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து நீங்க புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ரோனாக்கு உங்களுக்கு வந்து இப்போ இதில் வந்து எத்தனை ரோனாக்கு வந்து 1 இந்த இருக்கு இல்லையா, 1 2 3, அதாவது என்ன உங்களுக்கு வந்து ஒரு ரோவில் வந்து இது ஒரு ரோவில் வந்து இந்த ரோ இது வந்து ஃபர்ஸ்ட் காலம், இது ரோ இது வந்து ஃபர்ஸ்ட் காலம், இது ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஓகேவா? நீங்க ரோனாக்க வந்து ரோ, நீ ரோன்னு சொன்னாலே நீங்க என்ன பிடிக்கணும்னாக்க ஆர்சின்னு சொல்லிருக்கேன். ஆர்சி ஆர்சினாக்க உங்களுக்கு வந்து ரோனாக்க 0, காலம்னாக்க 1 பார்த்துருக்கோம், ஓகேவா? இப்போ வந்து ரோ வைஸ் சொல்லிருக்கோம். இப்போ வந்து ரோ வைஸ் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து எல்லா ரோவிலையும் உள்ள காலம், ஓகேவா? இந்த ரோ இந்த ரோ இந்த எல்லா ரோலையும் உள்ள ஃபர்ஸ்ட் காலம் 1 4 7, ஒரு நாள் 4 4 7 28 அப்படிதான் உங்களுக்கு வந்து ஆக்சிஸ். அப்புறம் பாருங்க 2 10 18 80, அப்புறம் வந்து எந்த இருக்குது இல்லை அதே சொல்றேன், கரெக்ட் தானே? எப்படி 160 வந்துச்சு ரோ வைஸ் பண்ணும்போது? நான் பி மேட்ரிக்ஸ் சொல்றேன்னா ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் தானே பார்த்தோம் நம்ம. மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் பி, மேட்ரிக்ஸ் பி தானே சொல்றோம். பி ஆஃப் எக்ஸ் தான் சொன்னோம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஆர் யுவர் ஆன்சர்? சார் ஆக்சிஸ் 0 கொடுத்துருக்கு சார். ஆமா. ஸோ அதனால அது அந்த 3 தான் வரும் நமக்கு, ஒவ்வொரு ரோ வைஸுக்கு வந்துடும். இல்ல ஒரு நாள் 4 28 வந்துட்டது. ஆமா சார், அப்புறம் அதான் ரோ இது தான் ஃபர்ஸ்ட் 162 அதான் சார் 3 × 6 18 18 × 9 தானே சார் 162. அதான் கரெக்ட் தான் 162. எப்படி வந்து சொல்லுங்க? 3 18 18 × 9 162. 162 சார். சரி 18 × 9 ரைட் ஓகே. சம்திங் ஓகே. அவ்வளவுதான் சார். இல்ல ரைட் சரி சார். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம், இப்போ ஆக்ஸ் 1 கொடுக்குறோம்,
ஆக்சிஸ் ஒன்னாக்கு உங்களுக்கு வந்து ரோனாக்கு வந்து 0 வைஸ் 0 ரோனாக்கு வந்து ஜீரோனாக்கு ரோ வைஸ் ஒன்னா காலம் வைஸ். இப்போ நீங்க காலம் வைஸ்னா இதான் உங்களுக்கு காலம் வைஸ்னா உங்களுக்கு வந்து பாத்துங்க, காலம் வைஸ்னா உங்களுக்கு வந்து இதுல 3 காலம் இருக்குது. ஓகேவா, 1 2 3 இதுதான் உங்களுக்கு வந்து 3 காலம். இதுதான் உங்களுக்கு வந்து 3 காலம் இருக்குது. இது 3 காலம் இருக்குது, 3 காலம் இருக்குது. 1 2 2 3 6 ரன் பண்ணலையான ரன் பண்ணலாம். 1 2 2 3 6 4 5 20 26 120. அப்புறம் வந்து 7 56 56 × 9 504. ஸோ வெறும் நம்ம வந்து ப்ராடக்ட் கொடுக்கும்போது மொத்தத்தையும் பண்ணிட்டு நான் வந்து ரோ வைஸ் பண்ணும்போது ரோ வைஸ் தான் பண்ணிக்குது, காலம் வைஸ் தான் காலம் வைஸ் கொடுக்குது. இதெல்லாம் என்பிட் ப்ராடக்ட் பண்ற வேலை உங்களுக்கு. அப்புறம் இப்போ எனக்கு என்ன முக்கியம்னாக்க இதான் அப்படியே இருக்கட்டும். இப்போ விஷயத்துக்கு ஆகும். நம்ம என்ன பார்த்தோம் போயிட்டு நம்ம என்ன பார்த்தோம் உங்களுக்கு. இப்போ ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் வந்து ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் இருக்குது. ட்ரையாங்கிளில் வந்து லோயர் ட்ரையாங்கிளோ அப்பர் ட்ரையாங்கிளோ கொடுக்கும்போது டெட் எப்படி இருக்குனாக்கா இது வந்து உங்களுக்கு பார்த்தோம். லோயர் ட்ரையாங்கிள்னாக்க வந்து கீழே உள்ள மெயின் டயகனலுக்கு கீழே உள்ள லோயர் பக்கம் இருக்குல்ல, கீழ் பக்கம் அங்கே வேல்யூஸ் இருக்கும். அப்பர் சைடு வரும் ஒருத்தவங்களுக்கு. இதுதான் லோயர். மாற்றி படிச்சுக்காதீங்க, குழம்பு எப்பவுமே. லோயர் ட்ரையாங்கிள்னாக்க லோயர் ட்ரையாங்கிள் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அது லோயர் ட்ரையாங்கிள். அப்பர் ட்ரையாங்கிள்னாக்க அப்பர் வேல்யூ இருக்குன்னு பார்த்துதான் இருக்கு. இப்படி இருந்துச்சுனாக்க டெட் என்னவா இருக்குனாக்க அந்த மெயின் டயகனல்ல என்ன மல்டிப்ளை பண்றீங்களோ 7 21 21 42. ஓகேவா, 42 டெட்டா இருக்கும்னு பார்த்தோம். ஓகேவா, இப்போ எனக்கு மல்டிப்ளை பண்ண தெரியல எனக்கு இப்போ. ஓகேவா, அப்போ என்ன பண்ணலாம் போயிட்டு இந்த ப்ராடக்ட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம் போயிட்டு. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். என்ன பண்ற போயிட்டு அந்த ப்ராடக்ட் மெத்தட் இருக்குல்ல, எங்க இருக்கு ப்ராடக்ட் மெத்தடு? உங்களுக்கு ஏற்கனவே நடத்திருக்கோம். டயகனல் நடத்திருக்கோம். ஓகேவா, டயகனல் நடத்திருக்கோம். டயக்குக்கும் டயகனலுக்கும் ஒரே வித்தியாசம் தான் இருக்கு. நம்ம பார்த்துருக்கோம். NP.டயக்குன்னு பார்த்துருக்கோம். NP.டயக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து டயகனல் ரெண்டு இருக்குது. டயகனலுக்கு வந்து ஆக்சிஸ் இருக்கும், டயக்கு வந்து ஆக்சிஸ் கிடையாது. இதுதான் டிஃபரன்ஸ் நடத்திருக்கோம் நம்ம. ஓகேவா, இப்போ போயிட்டு என்ன செய்யும், இந்த NP ப்ராடக்ட் என்ன செய்யும், அந்த டயகனல் வேல்யூ இருக்குல்ல அதை மட்டும் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுத்துரும். எது இந்த 1 × 5 × 9 இருக்குல்ல அதை மட்டும் என்ன செய்யும் உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுத்துரும். அந்த ப்ராடக்ட்ல போய் எதை பாஸ் பண்றேன், டயகனல் வேல்யூயை கண்டுபிடிச்சி நான் ப்ராடக்ட் பண்ண சொல்றேன். முதல்ல டயகனல் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அது வந்து 1 5 6 கண்டுபிடிச்சி எனக்கு வந்து அதை வந்து ப்ராடக்ட் பண்றேன். கண்டுபிடிச்சி எனக்கு வந்து 4 5 5 5 45 வந்துடும். இப்படி போட்டு பாருங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. தானே முதல்ல டய கண்டுபிடிச்சிருங்க, அப்புறம் ஈஸியா இருக்கும். புரியும் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் வந்து டய கண்டுபிடிச்சிருங்க. ஈஸியா டயக்கு வந்து 1 5 9 ரூபா, 1 5 9 அதை வந்து ப்ராடக்ட் பண்ற 45. இதுதான் சொல்யூஷன். இதுதான் உங்களுக்கு வந்து அதை எப்படி ஒர்க் பண்ணு பார்த்தீங்க. அப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். இதே நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து நம்ம இந்த இதே கான்செப்ட் இருக்குல்ல, இது வந்து நம்ம வெக்டரைஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என் வெக்டரைஸ் மெத்தட் ஒன்று இருக்குது. அது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், ஒரு சின்ன ஒன்று மாறுபடுது, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ப்ராடக்ட் என்ன பண்ணிச்சுன்னா கொடுக்குறது, ப்ராடக்ட் என்ன பண்ணிச்சுனாக்க இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணிச்சுனாக்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கொடுத்து நமக்கு 1 × 2 × 3 × கொடுத்துட்டு உங்களுக்கு அப்புறம் இது மொத்தமா ப்ராடக்ட் என்ன பண்ணிச்சுன்னா மொத்தமாக கொடுத்துச்சு. அப்புறம் ஓகேவா, எனக்கு வந்து வெக்டரைஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணி கேளுங்க. இப்போ இது என்ன பண்ணி எப்படி வந்துச்சு உங்களுக்கு அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ்ல எல்லா இனமுடியும் ப்ராடக்ட் மெத்தட் இந்த பியர் ஓடிட்டுல கொடுத்துட்டு உங்களுக்கு அப்புறம் எனக்கு வந்து இன்னொரு மெத்தட்ல கொண்டு வர முடியும். அது பேர் வந்து வெக்டரைஸ் மெத்தட் ஒன்று இருக்குது. அதே தான் காமிச்சிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இது நார்மலான இதான் உங்களுக்கு அப்புறம். இது வந்து நார்மலா ஷேப் இருந்துச்சு. ப்ராடக்ட் என்ன பண்ணிச்சு உங்களுக்கு மொத்தமா ப்ளாட்டன் பண்ணி 1 × 2 × 3 × 4 வரிசையாக கொடுத்துருக்கோம். இப்போ நான் வெக்டரைஸ் மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்துங்க. முதல்ல வந்து இந்த வெக்டரைஸ் மெத்தட் ஒன்று இருக்குது. சரிதானே, வெக்டரைஸ் மெத்தட் இருக்குது. அது வந்து என்ன பண்ணாக்க வந்து NP.வெக்டரைஸ் போயிட்டு மேத்னு ஒரு ஃபேமஸான ஒரு பேக்கேஜ் இருக்குது. மிக மிக முக்கியமான பேக்கேஜ் மேத்னு. ஓகேவா, அதில் மேத்தில் போய் நான் ஃபேக்டோரியல் மெத்தட் ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு நான் வந்து வெக்டரைஸில் NP.வெக்டரைஸை கால் பண்ணி அந்த ஃபேக்டோரியல் நான் அனுப்பிட்டுனாக்க என்ன கொடுக்குனாக்க ஒவ்வொரு வேல்யூக்கும் அது ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கும். சரிங்க, 1னாக்க வந்து வெறும் 1 தான், 1 × 1 தான். 2னாக்க வந்து 1 × 1 2 எப்படின்னாக்கா 1 × 2
3 எப்படின்னாக்க வந்து 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபேக்டரி படிச்சிருப்பீங்களா? 3 எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஓகேவா? 1 இன்ட்டு 2 2 3 6 அதான் வந்துட்டு. 4 எப்படின்னாக்க 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 1 இன்ட்டு 2 2 3 6 ஆனால் 24 இந்த இருக்கு 24. 5 எப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இதான் ஃபேக்டரைஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அது மாதிரி அந்த ஃபேக்டரைஸ் அர்த்தம். 1 இன்ட்டு 2 6 24 120 6 எப்படின்னாக்க இந்த 6 வரிசையாக போயிட்டு இருக்கும். கடைசியாக என்ன உங்களுக்கு வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கடைசியாக போட்டு உங்களுக்கு நீங்கள் வெக்டரைஸ் பத்திரம் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி அது கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ எது அதனுடைய ஃபேக்டோரியல் மெத்தட் வந்து எதை யூஸ் பண்ணுங்கனாக்க நம்பையில் உள்ள வெக்டரைஸ் கால் பண்ணிட்டு அதில் ஃபேக்டோரியல் மெத்தட் கொடுத்தீங்கன்னாக்க நீங்கள் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஃபேக்டரைஸ் கண்டுபிடிச்சி கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் 6நாக்க 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 5 6 இருக்கும். ஓகேவா? கடைசியில் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு அந்த என்பியோட ப்ராடக்ட் என்ன பண்ணுச்சோ அதை விட இந்த வந்து எனக்கு இப்படி பண்ண முடியும். நீங்கள் எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ நம்ம ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு அறிவுபட்டு வைக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ரைட் சார். இதெல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம திருப்பி நம்ம கான்செப்ட் போகணும். ரைட். நம்ம என்ன பார்த்துட்டோம்? நம்ம வந்து அப்பர் ட்ரையாங்கிள் லோயர் ட்ரையாங்கிள் வந்து இருந்துச்சுனாக்க வந்து டெட் வந்து எப்படி இருக்குனாக்க மெயின் டயகனலில் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறவங்கள மெயின் டயகனலில் அதான் டெட்னு முடித்தோம். இண்டஜன் முடிச்சாச்சு, சைன் முடிச்சாச்சு, சிரோ முடிச்சாச்சு, அப்புறம் இது முடிச்சிட்டோம், ரோ காலம் முடிச்சிட்டோம், மல்டிப்ளிகேஷன் முடிச்சாச்சு, சம் முடிச்சாச்சு, இன்வெரியன்ஸ் முடிச்சாச்சு, அப்புறம் ட்ரையாங்கிள் முடிச்சாச்சு. அப்புறம் கடைசி என்ன இருக்குனாக்க வந்து இந்த இதான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நீ முடிச்சிடும். நம்ம ஒன்றும் இல்லை சார், நம்ம கடகண்டு போயிடும். இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து டயகனலில் வந்து 1 இருக்கும், பாக்கியில் சிறுவாக இருக்கும் சார். இதுதான் சார் விஷயம். ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான் விஷயம். ஓகே தானே? அது எப்படி உங்களுக்கு இதான் அதான் விஷயம். எப்படின்னாக்கா டயகனலில் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து டயகனலில் வந்து என்னன்னாக்கா 1 இருக்கும், பாக்கி எல்லாம் வந்து 0 இருக்கும். அது பேர் தான் உங்களுக்கு வந்து அது பேர் தான் உங்களுக்கு வந்து அது பேர்லாம் பற்றி நம்ம வந்து என்ன சாரி சாரி அது சாரி சொல்கிறேன். என்ன பார்த்தோம்? ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னாக்க டயகனலில் மட்டும் 1 இருக்கும், பாக்கியெல்லாம் 0 இருக்கும். ஐடென்டிட்டினாக்க வந்து டயகனலில் மட்டும் இந்த இருக்குல்லையே, டயகனலில் மட்டும் 1 இருக்கும், பாக்கியெல்லாம் 0 இருக்கும் சார். அதான் விஷயம். எப்படி வந்து ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் உண்டாக்குறான்னு போட்டுருவோம். மெத்தட் ஒன்று கண்ணு ஞாபகம் வச்சுங்க. ஐ இருக்குல்ல, ஐ அதான் ஐடென்டிட்டி, அதை ஞாபகம் வச்சுங்க. கண் ஐடென்டிட்டி ஐ இஒய் இப்படிதான் உண்டாக்கணும். நம்ம இந்த வருது என்பி.ஐ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ 5 நாக்கு வந்து 5x5 உண்டாகும், 4 நாக்கு வந்து 4x உண்டாகும். இதான் சார் விஷயம் உங்களுக்கு. இது எப்போதுமே ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸோட டெட்டு வந்து எப்போதும் ஒன்றா தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் சரியா? இப்போ நான் 3 கொடுத்தோம், இந்த 3 கொடுத்துருக்கோம். ஸோ 3/3 ஒன்று இருக்குது. டயகனல் 1 இருக்கும், டெட்டு எப்போதும் 1 இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இப்படியும் போடலாம், நீங்கள் இங்கே கூட போடலாம். நான் இந்த தனியாக ஸ்கேலாக டிக்ளேர் பண்ணிருக்கேன், நம்ம தாராளமாக இங்கே கூட போடலாம். நீங்கள் சப்போஸ் நீங்கள் 5 கொடுத்தீங்கன்னாக்கா எனக்கு என்னவும் 5x5 உண்டாகும். அந்த 5x5 என்ன இருக்குனாக்க வந்து எல்லாம் 1 இருக்கும். 5x5 எதாவது இருக்கு இல்லையா, 1 இருக்கும். இதான் சார் விஷயம். சரியா? இதெல்லாம் டெட்டோட ப்ராப்பர்ட்டி. ஐடென்டி மேட்ரிக்ஸ் உள்ள ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் என்னன்னு தனியாக சாப்டர் இருக்கு, நான் படிக்க போகிறோம். நான் வந்து டெட்டை பற்றி பேசிட்டு இருக்கேன். எனி ஐடென்டி மேட்ரிக்ஸ் டெட் எப்போதும் என்ன இருக்குன்னா வந்து 1 தான் இருக்கும். அதான் விஷயம் சார். ஓகே, டெட் பார்த்துட்டோம். இதெல்லாம் முடிச்சிட்டோம். நான் ஏன் பர்பஸாக ஒரு வாட்டி எல்லாத்தையும் போட்டிருக்கோம். ஒரு வாட்டி எல்லாம் போட்டிருக்கோன்னாக்கா நீங்கள் படித்து பார்க்குற வாய்ஸ் தான். ஒரு மேட்ரிக்ஸ் முடிஞ்சோன்னா மறுபடியும் 11 போட்டிருக்கோம். எனக்கு நீங்கள் இந்த வார்த்தை 11 வாய்ஸ் தான். இன்டர்ஜென்ஸ் ப்ராப்பர்ட்டி, சைன் ப்ராப்பர்ட்டி, ஜீரோ ப்ராப்பர்ட்டி, மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி, சம் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் இன்வெரியன்ஸ் ப்ராப்பர்ட்டி, ட்ரையாங்கிள் பார்த்தோம். இப்போ வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு அடுத்த மேட்ரிக்ஸ் இருக்குது உங்களுக்கு இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் உங்களுக்கு அப்படின்ட்டு. நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஏன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு ஏன் சொல்கிறோம்னாக்க நீங்கள் டெட்டு கண்டுபிடிக்க பரவாசி அவன் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லிருக்காங்க. நீங்கள் டெட்டுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் என்ன வரணும் உங்களுக்கு? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வரணும் உங்களுக்கு. அப்புறம் சரியா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது. அதை என்ன பண்ணுறோம்? ரோ என்ன பண்ணுறோம்னாக்க வந்து ஒரு 5ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். பண்ணியாச்சுனாக்கா என்ன பண்ணும்? டெட்டும் என்ன பண்ணும்? 5ஆல் மல்டிப்ளையாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. சரிண்ணா? ஒரு ரோ இருக்குது, ஒரு மேட்ரிக்ஸில் வந்து ஒரு ரோ இருக்குது, 5ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஓகேவா? பண்ணிட்டோம்னாக்கா அவங்க என்ன இருக்குது? அந்த என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய டெட்டும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணப்பட்டு இருக்கும். இதுதான் சார் விஷயம். போட்டுருவோம்.
கோடு முக்கியம் கிடையாது, லாஜிக் தான் முக்கியம். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ரூல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கோடு வந்து நிறைய ரொம்ப ஈஸி, கோடு போடுறது ரொம்ப ஈஸி, இப்போலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ரைட், ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு, இப்போ இந்த இருக்குது மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது. முதல்ல என்ன பண்ணுறாங்க, போயிட்டு மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு. இது புதுசாக உள்ளவங்க இப்படி பண்ண கற்றுக்காதீங்க. புதுசாக உள்ளவங்க வந்து இப்படி கீழே போட்டு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் எத்தனை ரூபா எத்தனை காலம் இருக்குது. இப்போ வரிசையாக லெஃப்ட் ரைட் போடாதீங்க. எனக்கு வந்து இப்போ 3 ரூபா 3 காலம் இருக்குது, இப்போ 3 காலம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறான் போயிட்டான்னா, ஏதாச்சும் ஒரு ரூபா என்ன பண்ணுறாங்க வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஏதாச்சும் ரோ மேட்ரிக்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ரோ என்ன பண்ணுறாங்க வந்து ஃபர்ஸ்ட் ரோனாக்க தெரியும். இது ஃபர்ஸ்ட், இது வந்து 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அதை என்ன பண்ணுறேன் 3ஆல் வந்து நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறோம் 3 12 3 15 3 16 வரப்போகுது. இப்போ சரிதானே, பண்ணியாச்சுன்னா இது பண்ணிவிட்டு நான் வந்து அந்த டெட்டு கண்டுபிடிச்சி வச்சு, டெட்டுன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஸோ என்ன பண்ண போகிறப்ப இந்த போட்டாச்சு, மேட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், ரோ இண்டெக்ஸ் போட்டிருக்கோம், எந்த ரோன்னு போட்டிருக்கேன். ரோ இண்டெக்ஸ் வந்து 1 அனுப்புறோம்ல, 1 அனுப்புகிறேன். மேட்ரிக்ஸ் அனுப்புகிறேன். எந்த ரோ வந்து மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, ஃபர்ஸ்ட் ரோ பண்ண போகிறீங்க, இந்த ரோ பண்ண போகிறீங்க. எதில் பண்ணுறீங்க, 3ஆல் பண்ணுறீங்க. 3 அனுப்பிச்சாச்சு. சரியா, சமலுக்கு அப்புறமே ஓகேவா, இதான் பண்ணுறோம். இங்கே 1னாக்க உங்க என்ன அர்த்தம்னாக்க வந்து செகண்ட் ரோ அர்த்தம். இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 3ஆல் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதுதான் சார் விஷயம் உங்களுக்கு. ஓகேவா, பண்ணியாச்சு. பண்ணப்பட்ட பிறகு இதுக்கு டெட்டு கண்டுபிடிக்கிறேன். இந்த பொருள் இதுக்கு டெட்டு கண்டுபிடிக்கிறேன். டெட்டு கண்டுபிடிச்ச பிறகு இதை 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணிட்டு டெட்டு கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன இருக்குனாக்கா ஒரிஜினல் டெட்டு மாதிரி 3 டைம்ஸ் இருக்கும். இதான் சார் விஷயம் உங்களுக்கு. இங்கே பார்த்துங்க. ஸோ ஓகேவா, மேட்ரிக்ஸு ரோ இண்டெக்ஸ் எந்த ரோவுக்கு, இப்போ எனக்கு வந்து ரெண்டாவது ரோ. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு எது 3ஆல் பண்ணுறோம் உங்களுக்கு. சரியா, பண்ணியாச்சு, ஸ்கேல் பண்ணியாச்சு. எது ஸ்கேல் மேட்ரிக்ஸு சீக்வல்ட்டு இது மாதிரி நீங்கள் பைத்தானில் வந்து சிண்டாக்ஸ் இருக்கு சார். இப்போ இப்படி போட முடியும். 2 வாட்டி நம்ம அசைன் பண்ணாமல் ஸ்டார் சீக்வல் போட்டோம்னாக்க அதான் அர்த்தம். அது வந்து பைத்தான் கான்செப்ட். சரி, ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணுறாங்க வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறான். 3 12 3 15 3 18 இதை வந்து கண்டுபிடிச்சாச்சு. சரிதானே, இப்போ இந்த டெட்டு என்ன இருக்குன்னாக்க உங்களுக்கு வந்து இதை 3ஆல் மல்டிப்ளை, இந்த ரோ 3ஆல் மல்டிப்ளை பண்ண வாசி இந்த டெட்டு என்னாக்க 3 டைம்ஸ் இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் டெட்டு 3 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா, ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் வந்து 3 இருந்துச்சு. ரெண்டாவது மேட்ரிக்ஸ் என்ன பண்ணாக்க வந்து ஒரு ரோவை எடுத்து வந்து 3ஆல் வந்து ஸ்கேல் பண்ணிட்டேன். ஸோ டெட்டுனாக்கா அது மாதிரி 3ஆல் ஸ்கேல் பண்ணிருக்கும். 3 3 3 9. ஓகேவா, ஒரு ரோவை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சுனாக்க எந்த ஸ்கேலால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ உங்களுடைய டெட்டு ஒன்னாக்கா அதே அத்தனை டைம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிருக்கு. இதுதான் சார் விஷயம். ஓகே, ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம். கடைசி ப்ராப்ளம் முடிச்சிடலாம். இன்டர்சேஞ்ச் முடிச்சாச்சு, சைன் முடிச்சாச்சு, 0 முடிச்சாச்சு, டிட்டர்மினன்ட் முடிச்சாச்சு, மல்டிப்ளிகேஷன் முடிச்சாச்சு, சம் முடிச்சாச்சு, இன்வரியன்ஸ் முடிச்சாச்சு, ட்ரையாங்கிள் முடிச்சாச்சு, அப்புறம் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் முடிச்சாச்சு. இது என்ன பண்ணுறோம், ரோவை எடுத்து 5ஆல் மல்டிப்ளை ஏதோ ஒரு கான்ஸ்டன்டால் மல்டிப்ளை பண்ணாக்க அதோடைய புதுசாக வர்ற டெட்டு என்ன பண்ணாக்க வந்து அதன் டைம்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் ஏதாச்சும் 2 ரோ 2 காலம் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா டெட்டு வந்து 0 இருக்கும் சார். 2 ரோவோ 2 காலமும் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா வந்து 0 இருக்குமா. அதை மட்டும் போட்டுருவோம், கடைசியாக போட்டு சார் டைம் ஆச்சு. இந்த ஆச்சு வரும். இல்லை பரவாயில்ல, நாளைக்கு கூட போட்டுருவோம். கடைசி ப்ராப்பர்ட்டி தானே, ஒன்றும் பிரச்சனை, நாளைக்கு போட்டுருவோம். சரி, முடிச்சிருவோம். பரவாயில்ல, நாளைக்கு போவோம். முடிச்சிடலாம் சார். திருப்பி நாளைக்கு பார்க்குறேன். வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு நான் நேற்றுக்கே முடிச்சிருக்கொண்டது. ப்ராப்பர் டெட்டு வந்து முக்கியமான விஷயம். அதுதான் நிறைய டைம் எடுக்கிறது. டெட்டு வந்து 3 டேஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கா? சரி, ஒன்றும் இல்லை. 2 ரோவையோ 2 காலத்தையும் என்ன பண்ணுறோம்னாக்க வந்து ரூல்ஸ் பார்த்துங்க, அவசரப்பட வேண்டாம். 2 ரோஸ் 2 காலம் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுனாக்க என்ன பண்ண உங்களுக்கு வந்து டெட்டு 0 இருக்கும். சிம்பிள் சார். 2 ரோ 2 காலம் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்க டூப்ளிகேட்னு அர்த்தம். ஞாபகம் இருக்குல்ல? இதான் சார் விஷயம். டூப்ளிகேட்டாக இருந்துச்சுனாக்க ஆகிட்டு இருக்கும் சார். ஓகே, அதே மாதிரி தான் என்ன பண்ணுறான், ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். மேட்ரிக்ஸ் இருக்குது. இதான் மேட்ரிக்ஸ் இருக்குது. புதுசாக உள்ளவங்க வந்து இப்படி போட கற்றுங்க, அது ஈஸியாக இருக்கும். ஓகே, பிரபு இஸ் ஆன்லைன். அந்த வே ஒரு நிமிஷம். அந்த வே ஓகே. ஸோ இல்லை அவசரப்பட வேண்டாம், ரிலாக்ஸ் பண்ணுவோம். அப்படின்னு அவசரம் நம்ம ரொம்ப சரியாக அனுப்ப வேண்டாம். எல்லாம் புரியணும், அவசரம் கிடையாது. கடைசி ப்ராப்பர்ட்டி தானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஓகேவா? நாளைக்கு பண்ணுவோம். நாளைக்கு பண்ணியாச்சுன்னா போகும்போது வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் முடிச்சிடலாம். நம்ம அவ்வளோதான். நாளைக்கு பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்பர்ட்டி கடைசி ப்ராப்பர்ட்டி தான், அது முடிச்சுனாக்க முடிஞ்சிடும். நாளைக்கு வேற ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே, போதும் போதும். ரைட் ஆஃப். வேற கிளாஸ் இருக்குது. தேங்க்யூ. நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே தானே? புதுசாக யாரும் வந்திருக்கா? எல்லாமே வந்திருக்காங்களா? யாரும் செல்வி வந்திருக்காங்களா? ஓகே. செல்வி யாரப்பா? இதுதானே? நியூ ஜெர்சி செல்வி தானே? ஆமாங்க சார் நான் ரைட், ஓகே. செல்வி, உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து லினியர் அல்ஜிப்ரா படிச்சுட்டு இருக்கோம். இது உங்களுக்கு புதுசு. உங்களுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு பாருங்க. முக்கியமான விஷயம் செல்வி உங்களுக்கு. சரியா? சரிங்க சார். ரொம்ப ரொம்ப மெஷின் லேர்னிங் வந்து மிக 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 அவசியம் இருக்கு. சரிதானே? இது சரி. இப்போ இதில் உள்ளவங்களுக்கு எல்லாமே டே 1 வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இது வந்து லினியர் அல்ஜிப்ரா. இது பைத்தானும் நம்பவே கிடையாது. லினியர் அல்ஜிப்ரா தெரிஞ்சாதான் நீங்க வந்து மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் படிக்க முடியும். அதுக்காண்டி நம்ம இந்த லினியர் அல்ஜிப்ரா படிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் டே 1 வீடியோல பார்த்துட்டே இருங்க. சரியா? சரிங்க சார். ஓகே. நிறைய பேர் உங்களுக்கு ஏற்கனவே பைத்தான் கொஞ்சம் ஐடியா இருக்கிற வாசி இப்போ உங்களுக்கு ஐடியா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருங்க. அப்புறமா உங்களுக்கு வந்து சரி இதை ஆஃப் பண்ணுங்க. ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுங்க. ரெக்கார்ட்